வணக்கம்மா. ஆன்லைன் பிள்ளைகளை குரல் கேக்குதா? கேட்கிறது ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் தங்கம். எல்லாருக்கும் காலை வணக்கம். தமிழ் ஆப்ஷன் கிளாஸ்க்கான டெமோ கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் 400 IAS அகாடமி சார்பான அன்பான வரவேற்பு. ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம வீடியோ வைக்கிறோம். தமிழ் விருப்ப பாடம். முதல்ல தமிழ் விருப்ப பாடம். ஏன் தமிழ் விருப்ப பாடம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது என்னுடைய நம்பர் தமிழ் இயலன் இயக்குனர் இதுல காட்டுதா பாருங்க, வெயிட்டிங் ரூம்ல அட்டெண்ட் பண்ண தினேஷ்மா. பாப்பா தினேஷ் முதல்ல ஏன் தமிழ் விருப்ப பாடம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ் விருப்ப பாடத்தை நம்ம ஏன் எடுக்கணும்? எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது தமிழ் விருப்ப பாடத்தை எடுக்கிறதால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? முதல்ல தமிழ் விருப்ப பாடத்தினுடைய நன்மைகள். நம்ம டெமோ கிளாஸ்ன்றதால ரொம்ப அதிக நேரம் நடத்த மாட்டோம், நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு மணி நேரம், அது 1.25 மணி நேரம் நம்ம பேசிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கேட்டுட்டு நம்ம கிளாஸ் வந்து ஒரு 8:15 நம்ம வைண்ட் அப். அப்போ தமிழ் விருப்ப பாடம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தமிழ் விருப்ப பாடம் அப்படின்னா, அடிப்படையான செய்தி என்னன்னா, யூபிஎஸ்சி எதை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, சுய சிந்தனையோடு விடை எழுதுறமான்னு பார்க்க. வேக வேகமா வந்தீங்களா? ஏன் சுய சிந்தனையோடு கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் செல்ஃப் ரைட்டிங் நம்முடைய இது இருக்குதான்னு பாக்குறோம். ஆர்த்தி கண்ணன், டெல்லி பாபு, கோமதி, இக்பால் ஹுசைன், ஜெகநாத், நின்பெரும் சீர், பெருமாள், கிருஷ்ணா, ரோகின் ராஜசேகர். ரைட். சுய சிந்தனையோடு இப்ப என்னன்னா, பொதுவா நம்முடைய வலது மூளைக்கும் இடது மூளைக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லிட்டே இருப்பாங்க. வலது மூளை வந்து நமக்கு வந்து இந்த கேமரா ஸ்டாண்ட்ல இது வச்சு என்னுடைய முகம் தெரியல, லேப்டாப் தெரியலையா? இந்த சின்னதா ஒரு எல்லோ கலர்ல இப்படி மடிஞ்ச மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அது இருக்கா? இருந்து நான் எடுத்து வந்துருந்தேன். அது இதுன்னா அதை எடுக்க வேண்டியது. அடிக்கடி யார் பேசுறாங்கன்னு பாக்குறது, இந்த இடத்துல வைக்கணும் நான். அப்போ கிரியேட்டிவ் ரைட்டிங், ஓன் ரைட்டிங் இருக்கா அப்படிங்கிறதையும், நம்ம சுயமா சிந்திச்சு எழுதுறோமா அப்படிங்கிறதையும் யூபிஎஸ்சி செக் பண்றாங்க. எதுவா இருந்தாலும், தமிழ்னு கிடையாது, அது எக்கனாமிக்ஸா இருந்தாலும், எத்திக்ஸா இருந்தாலும், GS 1 to 3 எதுவாக இருந்தாலும் நம்ம சுய சிந்தனையோடு யோசிக்கிறோமா, எதையும் மனப்பாடம் பண்ணி எழுதுறோம். இதுதான் யூபிஎஸ்சி கவனிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். பெரும்பாலான விஷயங்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதுறோம். இது இடது மூளை ஆக்டிவிட்டி பேரு, லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி. லெஃப்ட் பிரெயின் எப்பவும் என்ன பண்ணுனாக்கா, நாம எதையெல்லாம் படிச்சோமோ அதை மனப்பாடம் பண்ணி மறுபடியும் எழுது. சின்ன வயசுல நீங்க படிச்ச திருக்குறள் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒழுக்கம் விழுப்பம்னு சொன்னோம்னா அந்த திருக்குறள் எல்லாரும் சொல்லிடுது. கற்க கசடரன்னு சொன்னா அந்த திருக்குறள் எல்லாரும் சொல்லிடுது. அல்லது நீங்க ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்கக்கூடிய புறநானூறு, குறுந்தொகை, இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும், அல்லது கடவுள் வாழ்த்து ஞாபகப்படுத்த, இது வந்து ஞாபகம், நினைவாற்று. ஆனா யூபிஎஸ்சி என்ன பண்றாங்கன்னா, கிரியேட்டிவ் திங்கிங், உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங் என்ன, உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்க வந்து கோரிலேட் பண்ணி எழுதுறீங்க மற்ற செய்திகள் கூட, அதுல என்ன நியூனஸ் இருக்கு, புதுமை என்ன இருக்கு, இதைதான் யூபிஎஸ்சி எதிர்பார்க்கலாம். அப்ப நீங்க வேற எந்த ஆப்ஷன் எடுத்தாலும், பொதுவாக இது பண்ணாலும், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலாம் என்றாலும், தாய்மொழியில தான் இதை நம்மளால செய்ய முடியும்.
யாரா இருந்தாலும் தாய்மொழினாக்கா தமிழ்னு மட்டும் கிடையாது, தெலுங்கா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும் கன்னடமா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு அது தாய்மொழி. அதுல அவங்க புது விஷயங்கள் எழுத முடியும். இப்ப நீங்க ஒரு வாக்கியத்தை வந்து யோசிக்கவே மாட்டீங்க. சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகி கதையை வந்து இளங்கோடிகள் கூறியிருக்கிறார் அப்படின்ற வாக்கியத்தை எழுதுறதுக்கு கொஞ்சம் மாத்தி கூட எழுதலாம். இளங்கோ இளங்கோ அடிகள் அவர்கள் கோவலன் கண்ணகியின் கதை திருப்பங்களை மிக சுவைபட கவிதைகளை அழகாக விளக்கி இருக்கிறார் அப்படின்னு எழுதும்போது உங்களுக்கு பெரிய சந்தேகம் வராது. இதே ஆங்கிலத்திலேயோ வேற எதுலயோ எழுதும் போது உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் கரெக்டா, எங்க சப்ஜெக்ட போடணும், எங்க பிரசன்டென்ஸ் வரும், கடைசியில சப்ஜெக்ட கொண்டு வந்து முடிக்கலாமா, கடைசியில கூட முடிக்கலாம் இல்லையா. அழகான காப்பியம் ஒன்று எழுதியிருக்கிறார் இளங்கோடிகள் போட்டு அங்க ஒரு ஆச்சரிய குறி கொண்டு நம்ம போடணும் தமிழ். ஆனா இதுல நமக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. அப்போ கிரியேட்டிவ் ரைட்டிங் என்பது நம்முடைய தாய்மொழிக்கு உரியது. என்னுடைய வீடியோ முகத்தை வைக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க என்னுடைய வீடியோ ஸ்பாட்லைட் பண்ணுமா? ஓகே, அப்ப நமக்கு வந்து உனக்கு தெரியுதா? அப்போ இது முதல் காரணம். சுய சிந்தனையோடையும் கிரியேட்டிவ் ரைட்டிங்கும் கோரிலேட் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான காரணம் தமிழ் ஆப்ஷன் எடுக்கும். இரண்டாவது முக்கியமான காரணம், ஒரு 15-20% செய்திகள் உங்களுக்கு தெரியும். தமிழ்ல வேற ஏதோ ஒன்று சோசியாலஜியோ ஆந்த்ரோபாலஜியோ வேற ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னா அது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் நீங்க அதிகமா படிக்க வேண்டியிருக்கும். ஆனா தமிழை பொறுத்த மட்டும் உங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு 15% உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? பாரதியார் அவரை பத்தி அடிப்படையா செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். பாரதியார்ப்பா விடுதலை போராட்ட காலத்துல எழுதினாரு, அவர் எழுதின 2-3 பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாரதிதாசன்னாலும் உங்களுக்கு தெரியும், திருவள்ளுவர்னாலும் உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரம்னாலும் தெரியும், கம்பராமாயண கதைனாலும் தெரியும், புறநானூறுனா அடிப்படை தெரியும். புறநானூறு நீங்க படிச்ச புறநானூறு இங்க இருக்கிறது. பல்சான்றீரே பல்சான்றீரேன்னு வர்ற அந்த பாடல் இங்கே இருக்கிறது. நல்லது செய்தல் ஆட்சீராயினும் அல்லது செய்தல் ஒம்புன்னு ஸ்கூல்ல படிச்சீங்கல்ல, அது நமக்கு இருக்கிற 19 பாடல்ல அது ஒரு பாடல். காய் நெல்லறுத்த கவனம் பொலினேவும் சிலத்துல ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, காலேஜ்ல படிச்சிருப்பீங்க. குறுந்தொகையில் இருக்கிற யாரும் இல்லை தானே கல்வென்ற பாடலுக்கு மறுபடியும் இருக்கிறது. சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மான்னு நம்ம சினிமாவிலேயோ ஒரு இசை நிகழ்ச்சியிலையோ பள்ளிக்கூட ஆண்டு விழாவையோ கேட்ட பாடல் இங்க இருக்கு. அப்ப கம்பராமாயண கதை நமக்கு தெரியும், பேரறிஞர் அண்ணானா யாருன்னு நமக்கு தெரியும், சிலப்பதிகாரத்துல கோவலன் கண்ணகினா என்னன்னு அடிப்படை கதை நமக்கு தெரியும். அப்போ 15% சப்ஜெக்ட வந்து நாம முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கோம். தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறதால என்னன்னா 15-20% கொஞ்சம் ஆர்வமா படிச்ச பிள்ளைங்களா இருந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்கு சிலர்லாம் இங்க ஜாயின் பண்ண வருவாங்க. அவங்க வந்து ஐயா நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்யா, எவ்வளவு மார்க் தெரியுமா அப்படின்வாங்க. தமிழ்ல 99ன்னுவாங்க. நல்ல வேலை வாழ்த்து சொல்ல நம்ம மார்க் அவங்க கேட்காத வரைக்கும் அமைதியானவங்க இருக்கலாம். ஐயா நான் 98யா 99யா எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நான் தான் ஃபர்ஸ்ட்னுவாங்க. அப்படி படிச்சவங்களுக்கு ஒரு 20% கூட தெரியும். பேச்சு போட்டிக்கோ கட்டுரை போட்டிக்கோ இன்னும் கொஞ்சம் ஆர்வமா படிச்சது. இது இரண்டாவது முக்கியமான. மூணாவது நூல்கள், புக்ஸ். புக்ஸ் அவைலபிளான்னு பாத்தீங்கன்னா ஆல் புக்ஸ் வந்து பிரெஸ்கிரைப்டு புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளா மார்க்கெட்ல இருக்கு. சில சப்ஜெக்ட் வந்து சில புத்தகம் இருக்காது, நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும் அப்படி இப்படின்னா சொல்லுவோம். இல்ல எக்கச்சக்கமான புத்தகங்களை கலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு செகண்ட் பேப்பர் நடத்தும் போது, நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் நடத்துவோம், இன்னைக்கு செகண்ட் பேப்பருக்கான ஓரியன்டேஷன் நடத்தும் போது இந்த 17 புத்தகங்களுமே நம்ம கிட்ட பிரிண்டட் புக்கா யாருடைய பதிப்பகம் வாங்கணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி போடுறாங்களோ அவங்க புத்தகமே நேரடியா கிடைக்கும். புக்ஸ் ஆர் ரெடிலி அவைலபிள். இது ரொம்ப முக்கியம். நாலாவது எப்பவுமே முக்கியமான கேள்வி என்னன்னா, எவ்வளவு பேர் இதுல பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வருஷத்துக்கு 4-6 பேர், 2014 18 பேர் பாஸ் பண்ணாங்க, 2014 1100 போஸ்டிங் போட்ட நேரத்துல தமிழ்நாட்டில இருந்து 118 பேர் 116 பேர் பாஸ் பண்ணாங்க. அதுல 18 பேர் தமிழ் ஆப்ஷன் எடுத்தவங்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு போஸ்டிங் போறதுல 700 போடுறாங்க.
இப்ப கொஞ்சம் எல்லா ஆப்ஷனுமே அவங்க கவனிக்கிறாங்க, ரேஷனலைஸ் பண்றாங்க. இதுல பண்றதால மார்க்ஸை வந்து நமக்கு இது பண்ற காரணத்தால என்ன ஆகுதுன்னா 4 பேர்கிட்ட பாஸ் பண்றாங்க ஒரு வருஷம். ஐயா என்னையா சோசியாலஜில ஆந்திர பிரதேச 36 பேர் 42 பேர் பாஸ் பண்றாங்க, 60 பேர் இருக்கிறாங்க, நீங்க தமிழ் ஆப்ஷன் ஆளுக்குன்னா அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. சோசியாலஜி வந்து 32 டிஸ்ட்ரிக்ட் யூனியன் டெரிட்டரி எல்லாத்துலயும் சேர்ந்து 46 பேர் 48 பேர் பாஸ் பண்றாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டேட்ல இருந்து மட்டும் 4 பேர் பாஸ் பண்றோம்னா அப்ப லாங்குவேஜ் எல்லாத்தையும் கூட்டிப்பாங்க. தமிழ்ல எத்தனை பேர், தெலுங்குல எத்தனை பேர், மலையாளத்துல எத்தனை பேர், கன்னட அப்படி கூட்டினாதான் அது கூட ஈக்குவல் மார்க். ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ எதிர்கொள்றது இதெல்லாம் எப்பவுமே ஒரு சின்ன விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பொதுவா சொல்லக்கூடாது, ஆனா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் ஆப்ஷன் படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2ல கிளியர் பண்ணிட்டு அழகா போய் உட்கார்ந்துட்டு அங்கிருந்து யூபிஎஸ்சி படிக்கும். ஏன்னா தமிழ் ஆப்ஷன்ல குரூப் 4 100 கேள்விகள் தமிழ் ஆப்ஷன். இங்க நல்லா கவனிக்கிறது போக லேச சமச்சீர் கல்வி புத்தகத்தையும் ஒரு 5 எழுத்து கொஸ்டினையும் திருப்பி பாத்தீங்கன்னா குரூப் 4ல நீங்க 100க்கு 100 அல்லது 95க்கு மேல உறுதியா எடுக்கலாம். ஒரு 1 வீக் அல்லது 15 டேஸ் ஒரு குரூப் ஸ்டடி போன விஷயம் கொஸ்டினை படிச்சீங்கன்னா குரூப் 4ல 100 கேள்வியில 95 கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இலக்கிய வரலாறு உங்களுக்கு தெரிய வந்துடும், மொழி வரலாறு உங்களுக்கு இங்க தெரிய வரும், பல்வேறு இலக்கணங்கள் இலக்கண குறிப்புகள் தெரிய வந்துடும், எழுத்து பிழை நீக்கல் இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகள் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு. அட்வான்டேஜ் குரூப் 1ல இருக்கக்கூடிய யூனிட் 4 அண்ட் யூனிட் 8 நினைக்கிறேன், நாட் கரெக்டா தெரியல எனக்கு. ஆனா தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஒரு யூனிட்டா 50 மார்க் வச்சிருக்காங்க குரூப் 1 மெயின்ஸ்ல. இன்னொன்று தமிழில் இருக்கிற அறச்செய்திகள் எத்திக்ஸ் வந்து தமிழ், யூ கேன் ரைட் ஈவன் இன் இங்கிலீஷ். ஆனா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து 100 மார்க்கு குரூப் 1 மெயின்ஸுக்கு இப்ப என்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு 5-6 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம போன தடவை தீபக் இந்த சார்ட் எழுதினவர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமா வந்து ஐயா கிட்ட போனீங்கன்னா நாகரிகம் பண்ணும், அதுக்காக சுத்திட்டு இருக்காங்க. அப்ப இதனுடைய இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தற்காலிகமா ஐம் நாட் கம்பலிங் யூ டு ரைட் குரூப் 1 ஆர் குரூப் 2. கொஞ்சம் ஒரு டக்குன்னு ஒரு கிளிக் ஆகி பாஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்துகிட்டு திருவள்ளுவர் ரொம்ப அழகான ஒரு குரல் சொல்லுவாரு, குன்று ஏறி யானை போர் கண்டற்றால் தன் பொருள் உண்டாக செய்வான் வினைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. யானைக்கும் சண்டை நடக்கும் போது கேலரியில எங்க உட்கார்ந்தா நல்லது? ஒரு நாடகம் எல்லாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்தா டிக்கெட் அதிகம். நாடகம் பாக்குறவனுக்கு ஃப்ரண்ட் ரோ உட்கார்றாங்கல்ல, அதுல 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும். பின்னாடி வர 500 ரூபாய் 200 ரூபாய். ஏன்னா நாடகத்தை நம்ம இங்க தூரமா பார்ப்போம். சினிமா தியேட்டர்ல மாறி இருக்கும், ஃப்ரண்ட் ரோல 10 ரூபாய் 20 ரூபாய் 600 ரூபாய் 80 ரூபாய் பேக்ல வர்றவர். இப்ப யானைக்கு சண்டை இருந்து பார்த்தா எங்க இருந்து பார்த்தா ஈஸிமா பாதுகாப்பு ஹைட்ல இருக்கும். குன்று ஏறி யானை போர் கண்டற்றார், மலைக்கு மேல உட்கார்ந்துட்டு யானை போற பாக்குறது மாதிரிடா கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்து ஒரு வேலைக்கு போய் இப்ப மாதம் நான் புத்தகம் வெளியிடுறேன். ஒண்ணு செலவு இல்லை எனக்கு, 8000 இருந்து 11,000 தான் செலவு. இப்ப எனக்கு இருக்க பொசிஷன்ல 11,000 பெரிய கஷ்டம் இல்ல, மாதம் புத்தகம். அப்ப அந்த மாதிரி நீங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 முடிக்கிறதுக்கும் தற்காலிக நிழற்குடை மாதிரி அதை பயன்படுத்துறதுக்கும் தமிழ் ஆப்ஷன் மிகப்பெரிய உதவியா தெளி. இது மட்டும் இல்ல, சைட்ல எக்கச்சக்கமான நன்மைகள். உங்களுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. வாழ்வியல் சார்ந்த செய்திகள்ல இலக்கியம் படிக்கிறவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. வேற எதையும் படிக்கிறவங்களை விட இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையை பத்தி எக்கச்சக்கமான திறவுகள் கிடைக்கும். குருபீடம் நீங்க படிச்சீங்கனாலோ அல்ல திருக்குறள்ல இருக்கிற விஷயங்களை படிச்சீங்கனாலோ புறநானூர்ல இருக்கிற விஷயங்களை படிச்சீங்கனாலோ வாழ்க்கை வந்து இயல்பானது, நிலை இல்லாதது, அன்போடு வாழறது, செல்வத்து பயனை ஈதல், நல்லது செய்தல் ஆட்சியிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின் யாதும் ஊரே யாவரும் கேடு சாதனம் புது வந்து நின்று எத்திக்கல் வேல்யூஸ் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கைக்கே ரொம்ப பயன்படும். இதெல்லாம் தமிழ் ஆப்ஷன் எடுக்கிறதுல இருக்கிற. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நாம வந்து செகண்ட் பேப்பர்னுடைய விஷயங்களை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான கிளாஸ் தான் 18ஆம் தேதி தொடங்க போறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு மட்டும் உங்களுக்கு இது பண்ணிட்டு செகண்ட் பேப்பர் தொடங்க வரும்போது சொன்னா செகண்ட் பேப்பர்ல என்ன இருக்குன்னே தெரியாம நீங்க கிளாஸ் அகாடமில ஜாயின் பண்ணிட்டு புரியாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம செகண்ட் பேப்பருக்கான விஷயங்களை பேசணும்.
நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர். நாளைக்கு வந்து விடை எழுதுறது, அதனுடைய டைம் மேனேஜ்மெண்ட், யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்கும், இந்த மூணுத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் 18ஆம் தேதியில இருந்து தான் கிளாஸ் தொடங்கும். உங்களால டைம் இருக்கு. அப்போ 2வது தாள்ல என்ன இருக்கு? 2வது தாள்ல நம்ம கிட்ட நேரடியாக புத்தகங்கள் இருக்கிறது. அதனுடைய இந்த பிள்ளைகள் புது பிள்ளைகள் குரூப்ல வந்திருக்க மாட்டாங்க, பரவாயில்ல. நான் உங்களுக்கு வந்து அது காட்டுற முதல்ல காட்சிப்படுத்துறேன், அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் பேப்பர்ல என்ன இருக்குன்னா 17 புத்தகங்கள் இருக்கு. 17 புத்தகம் அப்படின்னாக்கா அவ்வளவு ரொம்ப பெருசா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைக்க தேவையில்லை. ரொம்ப சின்னதாக நாமளே எளிதில் படிக்கக்கூடிய புத்தகங்களும் இருக்கிறது. நாம நடத்தினாதான் படிக்க முடியுன்ற மாதிரியான புத்தகங்களும் இருக்கு. அந்த வார்த்தையில் திரும்பி இருக்கு. இது தினேஷ் கொஞ்சம் கூப்பிடுங்க. நான் ஒரு செக் பண்ணிடுறேன். வேண்டாம் நினைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம். இப்ப இந்த 17 புத்தகங்கள் தான் செகண்ட் பேப்பர்ல என்ன இருக்கு. பிரிவு ஏன் போட்டு 7 புத்தகங்களும், பிரிவு பின்னு போட்டு 10 புத்தகங்களும் இருக்கு. இந்த பிரிவு பில இருக்கக்கூடிய 10 புத்தகங்கள்ல ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா 3ல இருந்து 5 புத்தகங்களை நான் இல்லாமலே நீங்க படிச்சிருவோம். ரொம்ப பேர் அப்படி படிச்சிருவாங்க. எந்தெந்த புத்தகங்கள்னாக்கா, இங்க இருக்கக்கூடிய இந்த சித்திரப்பாவை என்ற அகிலனுடைய புதினம் நாவல் ஒண்ணு இருக்கு. அது நீங்களே எடுத்து படிச்சீங்கனாலே கதை உங்களுக்கு புரிஞ்சு. அந்த கதையில ஹீரோ வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருப்பார். கதையில வர்ற அண்ணாமலை வந்து ரொம்ப நல்லவரா இருப்பார். ரைட்டாமா? நம்ம கிளாஸ்ல ஒரு அண்ணாமலை உட்கார்ந்துருக்காரு. ஜெயகாந்தன் எழுதின குருபீடம்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இருக்கு. யாருக்கு வெட்கமில்லைன்னு ஒண்ணு. இது மூணுத்தையும் நீங்க என்கிட்ட வரவே தேவை. ரொம்ப பேர் தமிழ் ஆப்ஷன் பிள்ளைகள் இந்த 3 புத்தகத்தையும் படிப்பாங்க. தமிழ் ஆப்ஷன் ஈஸி. செல்ஃப் ஸ்டடி நான் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. நான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு மட்டும் வரட்டுமா ஐயா, எனக்கு கொஞ்சோண்டு கைட் மட்டும் பண்றீங்களாங்க. ஆனா இந்த 3த்துக்கும் உள்ள கேள்வியை பார்த்தாலே பயந்துருவாங்க. புத்தகத்தை படிச்சிருவாங்க, கதையெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நீங்க சித்திரப்பாவையில உள்ள இறங்குனீங்கன்னா அவன் என்ன கேட்பான், கலைக்கும் வணிகத்திற்கும் இடையிலான போட்டி சித்திரப்பாவையில் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளதுன்னு. என்னது கலைக்கும் வணிகத்துக்கும் சண்டை நடக்குது, அந்த நாவல் இல்லையா? எங்கேயா சண்டை நடந்தது சொல்லவே இல்லையா? யாருக்கும் வெட்கமில்லை நாடகம் காட்டுகிற சமூக சீர்திருத்த பார்வைகளை விளக்குக. அப்பதான் ஒரு கைட் நமக்கு தேவைப்படுறாங்க. ஆனா நம்ம படிச்சிட முடியும். அதுதான் நான் சொல்றேன். அவ்வளவு ஈஸியா இருக்கும். அது இந்த புத்தகங்களை ஒரு நாள் ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் பிள்ளைங்க இருந்தா இந்த 2 கட்டுரை புத்தகங்களை படிச்சிடலாம். மூவரதாசனுடைய அறமும் அரசியலும், தாழ்ந்த தமிழகமே, இந்த 2 புத்தகங்களையும் படிச்சிடும். ரொம்ப ஆர்வமா தான் முத்துப்பட்டர் கதை. இந்த 6 புத்தகங்களை யாரும் உங்களுக்கு வந்து இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 6 புத்தகங்களையும் நீங்க மாட்டு எடுத்து அழகா படிச்சு போயிட்டே இருக்கு. இது வந்து செகண்ட் பேப்பர்னுடைய. அந்த செகண்ட் பேப்பர்னுடைய செக்ஷன் ஏ முதல்ல நம்ம பார்ப்போம். செக்ஷன் ஏல மொத்தம் 7 புத்தகம் தான் இருக்கு. சிலபஸ் வச்சவங்களுக்கு உண்மையில நம்ம நன்றி சொல்லலாம். குறுந்தொகை மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. 8 தொகை நூல்கள் நீங்க ஸ்கூல்ல ஒரு பாட்டு படிச்சீங்கல்ல, நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. ஞாபகம் வருதாமா? உனக்கு சொல்லிடுவீங்களா? அண்ணாமலை சொல்லுவே கூடயே சேர்ந்து சொன்னாரு. பரமேஸ்வரன் ஆன்லைன்ல யாராவது சொல்லுவீங்களாமா? ஸ்கூல்ல படிச்ச அந்த பாடம் ஞாபகம் இருக்கா? நற்றினை, நல்ல குறுந்தொகை. ஐயா நான் சொல்றேங்க ஐயா. டெல்லிபாபுங்க. டெல்லிபாபு சொல்லுமா? நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒற்று பதிற்று சாரிங்க. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒற்று பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு, அகம்புறம் மிஸ் ஆயிருந்தாங்க. பரவாயில்ல. அகப்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. பாருங்க, எவ்வளவு நாள் முன்னாடி படிச்ச கூட ஞாபகம் இருக்கு. வேற யாரும் மைக் ஆன் பண்ணாங்க? மின் படிச்சுனா ஆமாங்கய்யா. சொல்லுங்கம்மா. நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம் என்னும் இத்திரத்த 8 தொகை. ஐங்குறுநூறு முதல் வரையில 500 இருக்கு. வெரி குட். அவ்வளவுதான். வேற யாருக்கும் ஆன்லைன்ல தெரியுமாமா? ஞாபகம் வருதா?
நற்றிணை சொல்லுங்க நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியுடு அகம்புறம் என திருத்த எட்டு தொகை. ஓ, அகிலன் பாரதி. வெரி குட், நல்ல பேர். பாருங்க, வேற யாராவது சொல்றீங்களாமா? எப்பவுமே நம்ம கிளாஸ்ல வந்து முக்கியமான விஷயம், புது பிள்ளைகள் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க, அதிக பேர். வசந்தகுமார், சந்தோஷ், ரோகிணி, நந்தியா, கிருஷ்ணா, அருண், இளம்பருதி, அருண் அருந்தவ குறிஞ்சி, நல்ல பேரா இருக்கு. அகிலன் பாரதி, பெருமாள், ஜெகநாத், இக்பால் ஹுசேன். நீங்க எல்லாருக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வகுப்புல எப்ப வேணாலும் நடுவில் பேசலாம். எப்ப வேணாலும் மைக்க ஓபன் பண்ணி, ஐயா இந்த ராணா தெரியல, இந்த காண, ஏன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க யாரும் பிலிட்டோ எம்ஏஓ படிச்சவங்க கிடையாது. இப்போ பிலிட்டோ எம்ஏ படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னாக்கா, என்னப்பா இது கூட தெரியாதாப்பா அப்படின்னு கேட்கலாம். நீங்க எல்லாருமே பெரும்பாலும் பிஇ படிச்சவங்களா இருக்கீங்க, பிசிஏ முடிச்சவங்களா இருக்கீங்க, பிஏ இங்கிலீஷ் படிச்சவங்க கூட இருக்கீங்க, ஹிஸ்டரி படிச்சவங்க இருக்கீங்க, இல்ல இன்னும் வந்து பிஎஸ்எம்எஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிச்சவங்க கூட ஜாயின் பண்றீங்க. அதனால தமிழ் எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நீங்க யாரும் சொல்றீங்களாமா? யாரும் சொல்ல வந்தீங்க? அண்ணாமலை சார். அகம்புறம் என்று பாருங்க, கட்ட கட்ட கட்ட. அப்போ குறுந்தொகையில 400 பாட்டு இருக்கு. ஆனா நமக்கு எத்தனை பாட்டு தான் சிலபஸ் வச்சிருக்காங்க? 25 பாட்டு தான் வச்சிருக்காங்க. இதை கரெக்டா வரியா கூட்டி பாத்தீங்கன்னா, ஒரு பாடல் 4ல இருந்து அதிகம் போனா குறுந்தொகை 8 வரி தான். 3ல இருந்து 8 வரைக்கும் குறுந்தொகைன்னு தொகுப்பு முறையில அப்படி 8ல இருந்து 12 வரைக்கும் நற்றினை, அகநானூறு அதை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி தொகுத்தாங்க. அகத்துறை பாடல்கள். அகம்னா காதல்னா அர்த்தம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடல் வெறும் 25 பாட்டு. நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தா 160 வரி வரும். 25 பாட்டுக்கும் 4 வரி, 6 வரி, 8 வரி கூட்டிட்டே வந்தீங்கன்னா 140ல 160 வரி வரும். அவ்வளவுதான் அந்த புத்தகம். அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். அதை விட ரொம்ப அழகா சிலபஸ் வச்சாங்க. புறநானூறு 400 பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டுமா வச்சிருக்காங்க? 182ல இருந்து 200. 182ல இருந்து குறுந்தொகையில 25 பாட்டு, புறநானூறுல 19 பாட்டு. 182ல இருந்து 200 வரைக்கும் கழிச்சா 18 தானையா வருது. தமிழையா கணக்கே தெரியாது போட்டிருக்கு அப்படின்னு நினைச்ச கூடாது. தமிழையா முதல்ல இன்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழுக்கு வந்தவர், பிஇ. 182ல இருந்து 200 வரைக்கும் 19 பாட்டு வரும். It includes 182 and 200. 19 பாட்டு வரும். திருக்குறள்ல பொருட்பால்ல இருக்கக்கூடிய 35 அதிகாரங்கள். திருக்குறள்ல 35 அதிகாரம், 350 குறள். இறைமாட்சியிலிருந்து அவை அஞ்சாமை வரை. இது 3ம் முதல்ல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இதை நான் கேட்பேன், நீங்க எல்லாரும் சொல்லுங்க. குறுந்தொகை 25 பாடல்கள். ஆசிரியர் பேர் சொல்ல முடியாது. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க தொகுப்பு. புறநானூறுக்கு 19 பாடல்கள், அதுவும் அது மாதிரி தனித்தனி ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. திருக்குறளை பொறுத்த மட்டும் திருவள்ளுவர் தான் 35 அதிகாரம். அடுத்த 2 காப்பி இலக்கியத்திலிருந்து எடுக்கிறாங்க. ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து புகார் காண்டம், அடுத்தது மதுரை காண்டம், அடுத்தது வஞ்சி காண்டம். புகார் காண்டத்துல கோவலன் கண்ணகிக்கு திருமணம் நடக்கிறது. மாதவி கூட அவர் பிரிஞ்சு போயிருக்காரு. திரும்பி கண்ணகி வீட்டுக்கு வர்றாரு இல்லையா, அது வரைக்கும் புகார் காண்டம். அது முடிஞ்ச உடனே இருக்கக்கூடியது மதுரைக்கு வந்து கோவலன் கொல்லப்பட்டு அம்மா நெருப்பு வச்சிடறாங்க இல்லையா, தேரா மன்னா செப்புவது உடைய என்று ஸ்கூல்ல படிச்சு பாருங்க, நீதி கேட்டு. இது வரைக்கும் மதுரை காண்டம். 2 பேருமே இறந்துருவாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் கண்ணகிக்கு சிலை வைக்கிறதுக்காக சேரன் செங்குட்டுவன் இமயமலைக்கு போய் கல் எடுத்துட்டு வந்தாருன்றது வஞ்சிக்காண்டம். முதல் பகுதியில சோழன் ஹீரோ, புகார் காண்டத்துல சோழ நாடு. 2வது பகுதியில மதுரை காண்டத்துல பாண்டிய நாடு, மதுரை நாளை பாண்டிய நாடு. 3வது சேரன். 3 பேருக்கும் பொருத்துறதுக்காக தான் இது எழுதினாங்க. சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. முடிகழு வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே. இன்னொரு விஷயம் சிலப்பதிகாரத்துல உங்களுக்கு ஞாபகம் வரும். சிலப்பதிகாரம் ஏன் 3 காரணங்களால எழுதப்பட்டதுமா? அரசியல் ஞாபகம் வருதா? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த 3 தான் நோக்கம். அரசியல்ல தப்பு பண்ணிட்டீங்கன்னா அறமே யமனாக வந்து உன்னை அடிச்சிடும். பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பாராட்டக்கூடிய கற்புத்தன்மை உடையவர்களை உலகம் தெய்வமாக போற்றும். அது கண்ணகிக்குரியது.
ஊழ்வினை, அதாவது சமண மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு, போன பிறவியில செஞ்ச பாவம் இந்த பிறவிக்கு வரும், அது கோவலன். இது மூணு வரி யாருக்கா ஞாபகம் வருதா ஆன்லைன் பிள்ளைகளுக்கு? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் சொல்லுன்ற கட்டாயம் இல்லை, நம்ம படிக்கும்போது படிப்போம். தெளிவா சொல்லுங்க. ஐயா சொல்றேங்க ஐயா. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோரும் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். உறுத்து வந்து வேற யாராவது சொல்றீங்களாமா? எஸ் சொல்ல சார். தெரியல சொல்லுங்க. சந்தோஷம். அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும், உரைசால் பத்தினை உயர்ந்தோர் எய்துவார், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை உறுத்து. இளம்பரதி சொல்லுங்க. அருந்தவ குறிஞ்சி இளம்பரதி. எந்த ஊர் மானீங்க? அரியலூர் மாவட்டம் சார், ஜெயங்கொண்டம். ஓ சரி சரி சரி, நல்ல பேரு. அப்பா என்ன பண்றாங்கம்மா? தமிழ் டீச்சர் சார். தமிழ் டீச்சர், உங்க பேர்லயே தெரிஞ்சிருச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. சிலப்பதி இளம்பரதி. முப்பெரும் உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதாகும். வெரி குட். உங்க பேருக்கு அருந்தவ குறிஞ்சி இல்ல, அப்பா பேரா இளம்பரதி? எஸ் சார். ஆமா சார். ஓகேம்மா, வெரி குட். தேங்க்யூ சார். முதல்ல எஸ் சார் நோ சார் தான் வரும், ஒன்றும் அதுக்காக பயப்பட வேண்டாம். நம்ம முதல்ல கொஞ்ச நாளைக்கு படிச்சுட்டே இருக்கும்போது சோ வரும், பட்டு வரும், இதெல்லாம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் எழுதும்போது சரி. அப்ப சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை காண்டம் மட்டும், மதுரை காண்டத்தை பூம்புகார ரொம்ப அழகா அப்துல் ரஹ்மான் ஒரு வேடி சொல்லிப்பாரு. ஒரு புகாரில் பிறந்தான், ஒரு புகாரில் இறந்தான், அவ்வளவுதான் கோவலன் கதைன்னு சொல்லுவார். ஒரு புகாரில் பிறந்தான் அர்த்தம், பூம்புகார்ல பிறந்தான், புகார்னு அர்த்தம், கம்ப்ளைண்ட்னு ஒரு அர்த்தம் உண்டு. கோவலன் பொற்கொள்ளன் போய் தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அதுல கொண்டுட்டான்டா அப்படின்னு. அதோட ரொம்ப அழகா மூங்கத்தா எழுதினாரு. பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கண்ணகி தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை அப்படிங்கிறது. வெண்முத்து மாதிரி பல்லு இருக்கிற கண்ணகி, அவருடைய கால் நகை என்னமா? சிலம்பு. சிலம்புனால வாய் நகைன்னா என்ன? புன்னகை போயிட்டு கழுத்து நகை தாலி இழந்துட்டா, அவ்வளவுதான் கதை. சிலப்பதிகாரத்தை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். அப்ப சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் மட்டும் இருக்கு. இதுல நீங்க படிச்ச தேரா மன்னா தெப்புவது உடையிலிருந்து மதுரை காண்ட பகுதி மட்டும் வைக்கப்பட்டிருக்கு, 3ல் 1. கம்ப ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். கம்மன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் அப்படின்னு பாரதி எழுதுறார். ஏன் அப்படி எழுதுறாருன்னா, 10,000 பாட்டு கம்மன் எழுதியிருக்கிறார். யாராவது படிச்சா அது கடவுள் எழுதினாங்கன்னு சொல்லிடுவாங்களாம் சில நேரத்தில். அதுதான் மனுத்தண்டாம அப்படின்னு. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்தது. கண்ணதாசன் ரொம்ப பெரிய ஒரு பாட்டு எழுதினார். 10,000 கவிதை முத்தாக எழுதி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடுங்க. ரொம்ப பெரிய பாடல், நீண்ட பாடல. பாட்டை முடிப்பாரு. கம்பன் எனும் மாநதியில் கால் நதி போல் ஆவதென நம்புகிறேன், பாட்டெழுதும் நானே அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோன்னு. 10,000 பாட்டு தமிழ் இலக்கியத்துல யாருமே எழுதுனதில்லை. உலக இலக்கியங்களே அந்த அளவுக்கு பாடல் எழுதுனவங்க ரொம்ப குறைவு. 10,000 பாட்டுலயும் எதுகை இருக்கு. இதுல என்ன சந்தோஷமான விஷயம்னாக்கா, இதுல இருக்கக்கூடிய 5-6 காண்டங்கள்ல ஒண்ணு காதைகள் இருக்கு. எவ்வளவு இருக்குனாக்கா கிட்டத்தட்ட 120 130 காதைகள் இருக்கு. ஒரே ஒரு காதை மட்டும் வச்சிருக்கிறாங்க, படலம் மட்டும். கும்பகர்ண வதை படம் என்னமா வச்சிருக்காங்க? கும்பகர்ணனை மட்டும் வச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது, அந்த கதையிலேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. வதைனா என்னமா? கொல்றது. கும்பகர்ணனை கொன்ன கதை அதான் அது. இப்போ யுத்த காண்டத்துல தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்பி ராவணன் சண்டைக்கு அனுப்புறதும், அவர் அங்க போயிட்டு லட்சுமணன் அனுமரையும் போடலாம் சண்டை போட்டு கடைசியில ராமன் கையால இறந்து போறதும். இந்த ஒரு பகுதி மட்டும்தான் வச்சிருக்காங்க. கம்பராமாயணத்துல கிட்டத்தட்ட 130ல் 140ல் ஒரு பகுதி மட்டும் வச்சிருக்காங்க. அப்போ குறுந்தொகை 25, புறநானூறு 19, திருக்குறள் 35, மதுரை காண்டம் மட்டும் கம்பராமாயணம். சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம் மட்டும், கம்பராமாயணத்துல கும்பகர்ண வதை பண்ணல. அடுத்து தமிழ் பக்தி மொழின்னு நாம திராவிட இயக்க சிந்தனை உடையவங்களா இருக்கலாம். ஆன்லைன்ல பிள்ளைகள் தினமும் கோயிலுக்கு போறவங்களா இருக்கலாம். நம்ம ராத்திபுரம் விக்னேஷ் இன்னைக்கு எப்படியும் கோயிலுக்கு போயிட்டு வரணும், போயிட்டு விபூதி வச்சுட்டு வந்துட்டாரு, சுகத்தி அப்படி வந்திருக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் தமிழ் மொழி பக்தி மொழி. ஏன்னா தமிழ் மொழியில் இருக்கிற சைவ பாடல்களாக இருக்கிற 12 சைவ திருமுலைகள்
ஆழ்வார்கள் எழுதின 4000 திவ்ய பிரபந்தம், இது ரெண்டும் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு தமிழை பக்தி மொழியாக பார்க்கணும். நாம திராவிட இயக்க சிந்தனைகளோடு இருக்கிறோம். திராவிட இயக்க சிந்தனைகள் என்ன வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு விழுந்து கும்பிட்டு அங்க பிரதேசம் பண்ணிக்கிட்டு நெருப்பு வச்சுட்டு அழகு குத்திக்கிட்டு விரதம் இருந்துகிட்டு காக்காய்க்கு சோறு வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருப்போம். ஓட்டு போடும்போது மட்டும் உதயசூரனுக்கும் ரெட்டையிலைக்கும் குத்திடுவோம். இதுதான் வட இந்தியாவுக்கு புரியல. எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு புரியறது இல்லை. நம்ம தமிழர் நாகரிகம் பண்பாட்டுல தேவையான பாலிடிக்ஸ் இருக்கும், அதை நம்ம படிப்போம். இப்ப 2 பக்தி இலக்கியங்கள் வைக்கப்பட்டது, ஒண்ணு சைவம், இன்னொன்னு வைணவம். சைவத்துல மாணிக்க வாசகர் எழுதின திருவாசகம் அப்படின்னு நீங்க சொல்லலாம், தவறு இல்லை இப்ப நீங்க சொல்லும் போது. ஆனா அதனுடைய உட்பகுதியாக திருவாசகத்திலிருந்து நீத்தல் விண்ணப்பத்தை வச்சிருக்க. அடுத்ததாக திருப்பாவை, ஆண்டாள் எழுதின திருப்பாவை மார்கழி நோன்புல பாடக்கூடிய. இது சைவம், இது வைணவம். கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆண் எழுதின பக்தி பாடலை வச்சிருக்கிறாங்க, இன்னொன்னு பெண் எழுதுன்னு வச்சிருக்காங்க. பக்தி இலக்கிய காலத்துல பெண்கள் ரொம்ப குறைவு. ஆழ்வார்கள் 12 பேர்ல ஒரே ஒருத்தவங்க தான் பெண் ஆழ்வார், அவங்க ஆண்டாள், பெரியாழ்வாருடைய மகள்னர். இதான் செக்ஷன். இந்த செக்ஷன் ஏக்கான வகுப்புகள் நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கிறேன்னா, சில அகாடமில 35 நாள் 40 நாள்ல கூட தமிழ் ஆப்ஷன் நடத்துறாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நாம நடத்துறது எத்தனை நாள்னு கேட்டீங்கன்னா 120 எஃபெக்டிவ் டேஸ். இத கிளாஸ் முடிகிறப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். 120 ஒர்க்கிங் டேஸ், 4 months கிடையாது. 120 நாள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி 2 மணி நேரம் வகுப்பு எடுப்பேன். 6:45 to 9 போடுவோம், 6:55 தொடங்குவோம், 9:05 முடியும். 120 நாள் நான் எடுப்பேன். இது கிட்டத்தட்ட ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகாம என்ன ஆகும், செகண்ட் பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 50 நாட்களும் செகண்ட் பேப்பருக்கு 70 நாட்களுமா பிரிஞ்சிடும். அது ஏன் காரணம் கேட்டீங்கன்னா, இந்த செக்ஷன் ஏல இருக்கிற புத்தகங்களை நிதானமா கவனமா படிப்போம். அது நாளைக்கு நான் கொஸ்டின் பேட்டர்ன் நடத்துவேன், இன்னைக்கு லைட்டா சொல்லுவேன் நானு, அதுக்கு ஏன் அப்படி நடத்தணும்னு தெரியும். இப்ப முதல்ல இந்த 7 மட்டும் மனப்பாடம் பண்ணுவோம். என்னென்னமா இருக்கு? குறுந்தொகை 25, புறநானூறு 19, திருக்குறள் 35 அதிகாரம், அடுத்து சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம், கம்பராமாயணத்துல கும்பகர்ண வதைப்படலம், பக்தி இலக்கியங்கள் 2ல நீத்தல் விண்ணப்பம், திருவாசகத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நீத்தல் விண்ணப்பம் மாணிக்க வாசகர் எழுதுறது. ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும், திருவாசகம் சொன்னாலும் ரைட்டு, நீத்தல் விண்ணப்பம் சொன்னாலும் ரைட்டு, மாணிக்க வாசகர் சொன்னாலும் ரைட்டு. அடுத்ததாக வைணவ இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அம்மா ஆண்டாள் நாச்சியார் எழுதியிருக்கக்கூடிய திருப்பாவை, இந்த 7 புத்தகம். இந்த 7 புத்தகங்களுடைய பேரை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். லெட் மீ ஹைட் இட் அண்ட் பிடிமா பிடிப்பேமா இருமா பிடிச்சிடாது, கவனமா போடுறேன், கவனமா மைக் ஓப்பன் பண்ணு. அப்பதான் ஆன்லைன் பிள்ளைகள் நீங்க பேசுறீங்கன்னு தெரியும். அப்படி காமனா வச்சுட்டீங்கன்னா இந்த 7 தலைப்பையும் யாருமா சொல்றீங்க? இன்னொரு தடவை நான் காட்டட்டுமா? யாரும் எழுதாம இருந்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஜூம்ல ஸ்கிரீன்ஷாட் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். குறுந்தொகை 25, புறநானூறு 19, திருக்குறள் 35 அதிகாரம், சிலப்பதிகாரம் புறநானூறு இல்ல சிலப்பதிகாரத்துக்கு கம்பராமாயணம், கம்பராமாயணம், திருவாசகம், திருப்பாவை. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அவங்க தலைப்பு வச்சிருக்காங்க, காப்பியம், ஒரு பெரிய கதையினுடைய பகுதி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். இது பக்தி இலக்கியத்துல திருவாசகம். ஆன்லைன்ல யார் சொல்றீங்கம்மா 7 தலைப்பையும்? ஐயா டிலிபாபு சொல்றாங்க. தெளிவாக சொல்லுங்க ஐயா. இலக்கியம் குறுந்தொகையில பாடல் 1 முதல் 25 வரைக்கும், புறநானூறு பாடல் 182 200 வரைக்கும், திருக்குறள்ல பொருட்பால்ல அரசியல் இயல்ல இறைமாட்சியிலிருந்து அவையஞ்சாமை வரைக்கும், காப்பியங்கள்ல சிலப்பதிகாரத்துல மதுரை காண்டம், கம்பராமாயணத்துல கும்பகர்ணன் வதைப்படலம், பக்தி இலக்கியங்கள்ல திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவையில நூல் முழுவதும். நன்றி. திருப்பாவையினுடைய 30 பாட்டு, நூல் முழுதுனா பயப்பட தேவையில்லை. மார்கழி மாதத்துல பாடுற அந்த பாடல்கள் 8 வரி. வேற யாராவது ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? எப்பவுமே நீங்க ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் நீங்க பேச முடியலன்னு வச்சுக்கீங்களேன், வீட்டு சூழ்நிலை, சுத்தி பசங்க ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அல்ல பஸ்ல இருக்கீங்க, ஷிப்ட்ல இருக்கீங்க, தோட்டத்துல இந்த மாதிரிலாம் அட்டன் பண்றீங்க அப்படின்னாக்கா
நீங்க கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது கூட இது அப்படியே ஒரு நோட்ல எழுதி போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். இந்த நம்பருக்கு அனுப்பலாம். என்னோட 2 நம்பருமே வாட்ஸ்அப் இருக்கு. ஆனா பெரும்பாலும் நம்ம இந்த நம்பர் தான் யூஸ் பண்றோம். இந்த நம்பரை நீங்க ப்ரிஃபரன்ஸா எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். 2 நம்பருமே இருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க டவுட்ஸ் வேற நீ சொல்றியமா விக்னேஷ்? அடுத்து பக்தியிலே திருப்பாக ஆன்லைன்ல வேற யாராவது சொல்றீங்களாமா? சரவணன் பாலகிருஷ்ணன், சந்தோஷ், நிஷாந்தினி, சொல்லுமா. இலக்கியம் அருந்தவ குறிஞ்சி சொல்லுங்க. இலக்கியத்துல குறுந்தொகையில பாடல் 1 முதல் 25 வரை, புறநானூறுல பாடல் 182 இருந்து 200 வரை 19 பாடல்கள், திருக்குறள்ல பொருட்பால்ல இறையாட்சியிலிருந்து அவையஞ்சாமை வரை 35 அதிகாரங்கள், காப்பியங்கள்ல சிலப்பதிகாரம் 2வது காண்டமான மதுரை காண்டம், கம்பராமாயணத்துல கும்பகர்ண வதைப்படலம், அடுத்து பக்தி இலக்கியங்கள்ல திருவாசகத்துல நீத்தல் விண்ணப்பம், திருப்பாவை நூல் முழுவதும் சார். நன்றி சார். சரி, நல்லது. இப்ப என்னன்னா எல்லாரும் சொல்லி ஆகணும்னு ஆன்லைன் பிள்ளைங்க பயப்பட வேண்டாம். எல்லாம் கேள்வி கேட்கிற மாதிரி ஐயா கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க அதை எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படை. அதனால வேற யாராவது ஆன்லைன் பிள்ளைகள் சொல்லணும் விருப்பம் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா பிறகு கூட நம்ம படிச்சுக்கலாம். இன்னும் இன்னைக்கே படிச்சாகணும் அப்படிங்கிறது கிடையாது சிலபஸ். வேற யாராவது ஆன்லைன்ல சொல்லணுமாமா? யாருக்கா வாய்ப்பு வேணுமா? ஓகே. இப்ப செக்ஷன் பிக்கு வரும். செக்ஷன் பி 10 புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் சின்ன புத்தகம். அது கூட கம்பேர் பண்ற மாதிரி இங்க நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெயகாந்தனுக்கு உரிமையோட 2 அல்லது 3 நாள் நடத்துவேன். யாருக்கும் முக்கியமில்லை 1 அல்லது 1.5 நாள் தான். இந்த தாழ்ந்த தமிழகமே அண்ணாதுரை எழுதின புத்தகம் 1.5 நாள் தான். இல்ல சின்ன சின்ன புத்தகம் வெறும் 40 பக்கம் தாழ்ந்த தமிழகம். இந்த யாருக்கும் முக்கியமில்லை 120 பக்கம் மாதிரி தெரியும். ஆனா லெப்ட்ல ஃபுல்லா மார்ஜின் விட்டு கேரக்டர் பேர் எழுதி எழுதியிருப்பாங்க. எஃபெக்டிவா அது 60 பக்கம் 80 பக்கம் தான் வரும் பிரிண்டிங். குருபீடம் 9 சிறுகதை தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு 3 நாள் 1.5 நாள் 2 நாள்னு படிக்கும். இப்ப இதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். நவீன இலக்கியம். நவீன இலக்கியம் அப்படின்ற சிலபஸை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, பிரிண்டிங் மிஷின் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறத நவீன இலக்கியம்ன்றாங்க. ஓலைச்சுவடியில இருந்ததை மேல என்னமா போட்டாங்க, முற்கால இலக்கியம், தமிழ் 2ஆம் தாளினுடைய பிரிவு ஏல முற்கால இலக்கியம், காப்பிய காலம், பக்தி இலக்கியம், இது வரைக்கும் எல்லாரும் ஓலைச்சுவடியில எழுதினாங்க. திருவள்ளுவர் எதுலதாமா எழுதினாரு? ஓலைச்சுவடியில. குறுந்தொகை எது எழுதப்பட்டது? ஓலைச்சுவடி. சிலப்பதிகாரம் எதுல எழுதப்பட்டது? ஓலைச்சுவடி. ஆண்டாளாச்சியார் திருப்பாவை எழுதினாங்க? ஓலைச்சுவடி. எல்லாமே ஓலைச்சுவடி காலம். கொஞ்சம் கொஞ்சம் ஓலைச்சுவடிகள் பதப்படுத்துற முறைகள் மாறிச்சு. தோல் மாதிரியான பொருட்கள் எழுதினாங்களே தவிர இதெல்லாம் எழுத்தாணி கொண்டு எழுதினாங்க. பாரதியார் காலத்துல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கூட்டன்பர்க் கண்டுபிடித்த அச்சு இயந்திரம் வந்துச்சு. பிரிண்டிங் மிஷின் வந்துச்சு. பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சவர் யாருமா? கூட்டன்பர்க். கூட்டன்பர்க்ன்றவர் கண்டுபிடிக்கிறாரு. அதே நேரத்துல சைனாவில் காகிதம் கண்டுபிடிக்கப்படுகிறது. ரெண்டும் சந்திக்கிற போது இலக்கியங்களின் முகம் மாறுகிறது. இலக்கியங்களின்னு சொன்ன, தமிழ் இலக்கியம் சொல்ல, உலக இலக்கியத்தினுடைய முகமே மாறுது. ஏனென்றால் அதுவரையில் ஓலைச்சுவடியிலேயோ தோள்கள்லயோ கல்வெட்டுகள்லயோ நடுகற்கள்லயோ தான் எழுதி வைக்க முடியும் இருந்த சூழ்நிலை மாறி அச்சு இயந்திரமும் பேப்பரும் சந்திச்ச உடனே ஒரே புத்தகத்துல 50 காப்பி 100 காப்பி போட்டு, அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரே ஒரு திருக்குறள் ஓலைச்சுவடி தான் இருக்கும். 4-5 திண்ணைப்பள்ளி ஆசிரியர்களும் ரொட்டேஷனா பயன்படுத்திப்பாங்க. இவர் தொல்காப்பி நடத்திட்டு இருப்பாரு, திருக்குறள் நடத்துவாரு, சிலப்பதிகாரம் நடத்துவாரு, கம்பராமாயணம் நடத்துவாரு. அப்படியே சைக்கிளிக்கா சிலபஸ் மாறும். அடுத்த மாசம் இவங்க ஒரே ஓலைச்சுவடி தான் மாத்தும். இப்ப வந்த உடனே தொடக்கத்துல அதிகமெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம். 50 காப்பி 100 காப்பி தான் போட்டாங்க. அதுவே பெரிய. அப்ப இது எல்லாம் அச்சு எந்திரம் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், பாரதியார் 1882 1921 வரல இருந்தாரு. அவர் எழுதின முப்பெரும் பாடல்களாக
கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 3 கருதப்படுகிறது. இதுல கண்ணன் பாட்டு மட்டும் நமக்கு பாடலாக பாடும். கண்ணன் பாட்டுல எக்கச்சக்கமான பாடல்கள் நமக்கு தெரியும். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மாவிலிருந்து, நம்முடைய தீராத விளையாட்டு பிள்ளையிலிருந்து, ஆசை முகம் மறந்து போச்சு, இதெல்லாம் பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் போனவங்க எல்லாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஸ்கூல்ல எக்கச்சக்கமான ஆண்டு விழாவில் நம்ம பார்த்த பாடல்கள் எல்லாம் கண்ணனின் தோழன் பாரு எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினானன். கண்ணன் பாட்டுல 23 பாட்டு இருக்கு. அது மட்டும் பாடமா வைக்கப்பட்டது. பாரதிக்கு தாசனாக ஒருத்தர் வந்தாரு. அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அவருடைய எக்கச்சக்கமான பாடல்கள், தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, வெவ்வேறு நேரத்துல வெவ்வேறு பாடல்கள் நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. அப்படி மீறி நம்ம கேட்டோம்னா, ஐயா நாங்க மனப்பாடலாம் பண்ணலையா, கொரோனா பேட்ச் இல்லையா. அது பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு என்கிற ஒரு சின்ன காப்பியம். அதாவது குடும்ப விளக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, படித்திருக்கிற பெண்கள் தான் குடும்பத்துக்கு விளக்கா இருப்பாங்க. பெண் கல்வியை மையப்படுத்துகிற நூல். பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே. ரொம்ப முக்கியமான வரி அங்க எழுதியிருப்பார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவது. பெண் கல்வியை மையப்படுத்தி தங்கம்னு ஒரு அம்மா படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு தூக்கி உயர்த்தி பிடிக்கிறாங்கன்றதுதான் குடும்ப விளக்கு. 3வது கருப்பு மலர்கள். இதுல இருந்து இன்னைக்கு நாம ஒரு கவிதை படிப்போம். கருப்பு மலர்ல இருந்து தொடக்க வகுப்புல ஏதாவது ஒரு கவிதை படிப்போம். அது ஒரு புது கவிதை புத்தகம். ரொம்ப அருமையான புது கவிதை புத்தகம். புது கவிதை புத்தகங்கள்ல மிக உயர்ந்த புத்தகம். சொல்ல போனாக்கா இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்கள்ல காமராசன் ஐயா இயற்கை அடைஞ்சிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரமா இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரமாவும் அவங்களுடைய உறவினர்கள் நம்ம அகாடமிக்கு வராங்க. காமராசனுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆய்வு கட்டுரைகள் கூட்டங்கள் வைக்கிற மாதிரி காமராசன் மன்றம்னு ஒண்ணு நம்ம அகாடமியை தொடங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிஞர் காமராசனை. மிக அண்மையில தான் கொரோனாவுக்கு 2017 2018 தான் இயற்கை அடைஞ்சாங்க. அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், டவுன் ட்ராடன்னு சொல்றவங்களை பத்தி ரொம்ப அன்பு பொருந்திய கவிதைகள் எழுதியிருப்பார். பாலியல் தொழிலாளிகளையும், திருநங்கைகளையும், மாற்றுத்திறனாளிகளையும், மலைவாழ் பழங்குடி மக்களையும் அவங்க சார்பாக நின்று எழுதின மிகச்சிறந்த நூல் கருப்பு. அப்ப 3 கவிதைகள் இருக்கு. என்ன, நம்ம பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, காமராசனுடைய கருப்பு மலர்கள். இது எப்படி மேல முற்கால கவிதைகள் வச்சாங்களோ, இது தற்கால கவிதைகள்ல 3 வச்சிருக்கு. அடுத்து 2 உரைநடை. ஓலைச்சுவடியில உரைநடை எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உரை ஆசிரியர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதினாங்க. பரிமேலழகர், இளம்பூரணர், தொல்காப்பியர் இதுக்கெல்லாம். ஆனா டெக்ஸ்ட் எழுதுற வாய்ப்பு வந்துருச்சு. இப்போ கட்டுரை எழுதிடலாம், சிறுகதை. 2 கட்டுரை நூல்கள். மூவா எழுதுகிற அறமும் அரசியல். புத்தகத்தினுடைய அடிப்படை என்னன்னா, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தினுடைய அடிப்படை செய்திகளை பேசுறாரு. 70கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 90 91 தான் வந்தது. பவர் டு ரீகால். குவாலிட்டி படிக்காத பிள்ளைகள் படிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க. திரும்ப பெறும் உரிமை. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நல்லவரா இல்லைன்னா ஊர்ல ஒரு வாக்கு பெட்டியை வச்சு நாம் ஒரு 10,000 பேர் ஓட்டு போட்டு அவர் செலக்ட் பண்ணிருந்தோம்னா, பாதிக்கு பாதி 5001 பேர் அவர் திரும்ப கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணா எல்லா பவர்ல இருந்து விழுந்துருவார். அப்படி ஒரு முறை சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல இருக்கு. இந்தியாவில சில மாநிலங்கள்ல இருக்கிறது. பஞ்சாயத்து ராஜ்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இல்லாது. ஆனா அதை மூவா அவர்கள் முன்மொழிகிறார். ஒரு வேடிக்கையான புதுக்கவிதை நாம சொல்லுவோம். எங்க ஊர்ல இருந்த குப்புசாமியை நகரமன்ற உறுப்பினர் ஆக்கினோம், நகரமன்ற தலைவர் ஆக்கினோம், கொஞ்ச நாள் கழித்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினோம், பிறகு மாண்புமிகு அமைச்சராகவும் மாற்றினோம். ஆனால் அவரை எங்களால் மனிதராக மாற்றவே முடியவில்லைன்னு ஒரு கவிதை. இப்ப நம்ம திரும்ப பெறவே முடியறதில்லை. சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தா 5 வருஷம் நம்ம அமைதியா இருக்கணும். திரும்ப பெறும் உரிமைன்னு சைட்ல குறிச்சுக்கலாம், உங்களுக்கு புரியும். பவர் வைக்கா. சி.என். அண்ணாதுரை எழுதின தாழ்ந்த தமிழகம். இது என்னன்னா, பாரதிதாசன் மேல இருக்காரு இல்லையா, அவருடைய படத்தை திறந்து வச்சு நான் படித்த பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தான் நான் படிச்சேன். எல்லாமே அங்கதான் படிச்சேன். பி அங்கதான் படிச்சேன், பிலிட் தமிழ் அங்கதான் படிச்சேன், எம்ஏ தமிழ் அங்கதான் படிச்சேன், எம்ஏ இங்கிலீஷ் அங்கதான் படிச்சேன். ஹிந்தி மட்டும் நான் எம்ஏ ஹிந்தி மட்டும் தட்சம் பார்த்த ஹிந்தி பிரச்சார சபால படிச்சேன்.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 1945 பாவேந்தருடைய படத்தை திறந்து வச்சு அவர் பேசின உரையை டைப் பண்ணியிருக்காங்க. உரை எப்படி இருக்கும்? இங்கே அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கா வரவேற்று பேசிய அந்த பெயரெல்லாம் சொல்லிருப்பார், திரு தண்டபாணி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின உரைய புத்தகமா மாத்திருக்காங்க. குட்டி புத்தகம். அதுக்கு என்ன பிராக்கெட்ல பாரதிதாசன் படம் தான் இது. அப்ப 5 புத்தகம் முடிஞ்சது. பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா காமராசனுடைய கருப்பு மலர்கள், மூவானுடைய அறமும் அரசியலும், பவற்றுரைக்கால பத்தி பேசுற புத்தகம். அடுத்து பேரறிஞர் அண்ணாதுரையினுடைய தாழ்ந்த தமிழகமே. பாரதிதாசன் படத்தை திறந்து வச்சு தமிழ்நாட்டினுடைய நூல்நிலை சூழ்நிலை நம்முடைய சாதி மதத்துல, விதி கோட்பாட்டுல, மூட நம்பிக்கையில சிக்கி இருக்கிறோன்றத பேசி பாவேந்தர் பாடல்களை பயன்படுத்தினா நம்ம வெளியில வந்துடலாம் பேச. அடுத்தது ஒரு நாவல், ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு டிராமா, 3 இருக்கு. நாவல்னு தமிழ்ல சொல்லக்கூடாது. நாவல் என்றால் புதுமைன்னு அர்த்தம், நாவல்டி. நீங்க சில ஸ்டோர்களுக்கு பாத்தீங்கன்னா நாவல்டி ஸ்டோர்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்ட் இதெல்லாம் அப்ப புதுசா வந்தது. அது ஸ்டிக்கர் போட்டு வளையல் இதெல்லாம் நாவல்டி ஸ்டோர் போடும். புதுமை பொருள் அங்காடி தமிழ். புதினம் சித்திரப்பாவை. அது ஒரு பெண்ணினுடைய மறுமணத்தை குறித்து பேசுது. அதுக்கு மேல நம்ம சொன்ன மகபர கதையை படிக்க முடியாது. அதனால மறுமணத்தை குறித்து பேசுகிறது. அதனால சித்திரப்பாவை ஞானபீட பரிசு வாங்கின நாவல். பெண் உரிமை, பெண் கல்வி, மறுமணத்தை பற்றி பேசு. குருபீடம் என்பதுல குருபீடம் என்ற கதை பேர்ல ஒரு கதையும் அப்புறம் 9 கதைகளும் இருக்கு. குருபீடம், டீக்கடை சாமியாரும், டிராக்டர் சாமியாரும், ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது, நிக்கி, அந்த உயிரின் மரணம், தவறுகள் குற்றங்கள் அல்ல, புதுச்செருப்பு கடிக்கும், எங்கோ யாரோ யாருக்காகவோன்னு 9 கதைகள், விதியும் விபத்தும், ஒரு 9 கதைகள், சின்ன சின்ன கதைகள். ஜெயகாந்தன் எழுதுறது. ஜெயகாந்தன் கம்யூனிஸ்ட் கொள்கை உடையவர். அவர் எழுதியிருக்கிற. அடுத்து சோ ராமசாமி எழுதின யாருக்கும் வெட்கம். துக்ளக்னு ஒரு அரசியல் பத்திரிகை வருது இல்ல, அது மூலம் தொடங்கினவர் அவர் தான். ஜெயலலிதா இறந்ததுக்கு அடுத்த நாள் அவர் இறந்தார். அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. இப்பதான் இதெல்லாம் எம்பால்மிங்லாம் வந்த பிறகு எப்ப டிக்ளேர் பண்ணும் பார்த்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சோ ராமசாமி அடுத்த நாள் இறந்தாரு. துக்ளக்னுடைய ஆசிரியர். யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு ஒரு நாடகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாடகம். அது பெண்ணுரிமைக்கான. அப்ப 3 சித்திரப்பாவை என்ற புதினம், குருபீடம் என்ற சிறுகதை, யாருக்கும் வெட்கம். அப்ப 8 பார்த்துட்டோம். 3 கவிதைகள், பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா காமராசனுடைய கருப்பமலர் 3 கவிதை, 2 கட்டுரை, அறமும் அரசியலும் மூவா, தாழ்ந்த தமிழகமே, அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணாதுரை. அடுத்து ஒரு பேர் மட்டும் சொன்னாலே போதும், சித்திரப்பாவை, குருபீடம், யாருக்கும் வெட்கம். கடைசியா 2 நாட்டுப்புற இலக்கியம். நாட்டுப்புற இலக்கியங்கள் தான் தமிழ் இலக்கியங்களுடைய தாய். ஆனால் தொகுப்பு முறையில பின்னாடி தொகுத்தோம். பேப்பர் கார்டர் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது எப்படி அச்சு இயந்திரத்துக்கு பிறகு இதுவோ, நாட்டுப்புற இலக்கியங்களை உலக அளவுல எப்ப கவனித்தான்னா பேப்பர் கார்டர் வந்த பிறகுதான். அது வரைக்கும் என்ன நினைச்சுதான், பாவம் அவங்க ஏதோ பாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம சினிமாவே டைரக்டருங்க தப்பு பண்ணுவான். ஜம்பாரு ஜும்பாரு ஜொம்பர ஜும்பான்னு. அதுக்கு எதுக்குமே அர்த்தமே இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒரு மொழி இருக்கிறது. அவங்களுக்குள்ள இந்த முறை யூபிஎஸ்சி கேட்ட கேள்வி நீலகிரியில் பேசப்படுகிற மொழி என்னன்னு கேட்டான். 10 மார்க் கேள்வி, ஃபர்ஸ்ட் பேப்பர். அது அவங்க பேசுறது, இருளர்கள் இருக்கிறாங்க, தோடா, கோத்தா, அந்த 3 மொழியுமே அங்க பேசப்படுது. நாட்டுப்புற பாடல்கள்ல இருந்து 2 எடுத்திருக்காங்க. 1 கதை எடுத்திருக்காங்க, முத்துப்பட்டன் கதை. இன்னொன்னு மலையரி. இந்த 2 புத்தகத்தை மட்டும் நம்ம கவனிச்சு எழுதணும். இந்த 2 புத்தகத்துக்கும் அவங்க ஆத்தர் கிடையாது, அவங்க கம்பைல் பண்ணணும். அதனால முத்துப்பட்டன் கதைக்கு ஆசிரியர்னு எழுதக்கூடாது. என்ன சொல்லணும்? தொகுப்பாசிரியர் அல்லது பதிப்பாசிரியர்னு சொல்லணும். It was not written by வானமாமலை, it was compiled by him. தொகுத்தாரு. அப்ப முத்துப்பட்டன் ஒரு பார்ப்பன இனத்தை சேர்ந்த இளைஞன், சக்கிலி இனத்தை சேர்ந்த பொம்மக்கா திம்மக்கான் 2 பெண்களை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதுல வாழ்க்கையில வர்ற துயரத்தை பத்தி சொல்ற ரொம்ப சின்ன புத்தகம். 23 பக்கம் தான் அந்த பாட்டு. அதுக்கு விளக்கம் ஒரு 40 பக்கம் எழுதியிருப்பாரு. அதனால அது 60 பக்கமா இருக்கும். பாட்டு 23 பக்கம் தான் முத்துப்பட்டன் கதை. அடுத்து மலை அருவி, கிவா ஜெகநாதன். கிவா ஜெகநாதன் அங்கங்க தாலாட்டு பாட்டு. அந்த மலையில இவர் போன பகுதியில தாலாட்டு பாட்டு எது கிடைச்சது, குழந்தைங்க பாட்டு எது கிடைச்சது, கல்யாண பாட்டு என்ன கிடைச்சது, தொழிலாளர் பாட்டு என்ன கிடைச்சது, ஒப்பாரி பாட்டு என்ன கிடைச்சது, சாமி பாட்டு என்ன கிடைச்சது தொகுத்தர். 2மே தொகுத்தர். இவ்வளவுதான்.
இதான் 10 புத்தகங்கள், மறுபடியும் 10 புத்தகங்கள் நான் சொல்றேன். பாரதியாருடைய கண்ணன் பாட்டு, பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு, நா. காமராசனுடைய கருப்பு மலர்கள், மு. வரதராசனுடைய அறமும் அரசியலும், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தாழ்ந்த தமிழகமே, அகிலன் எழுதின சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் எழுதின குருபீடம், சோ எழுதின யாருக்கும் வெட்கமில்லை, வானமாமலை தொகுத்திருக்கிற முத்துப்பட்டன் கதை, கி.வா. ஜெகநாதன் தொகுத்தவர், பதிப்பித்தவர் என்று சொல்லலாம், பதிப்பித்திருக்கிற மலையர். இந்த 10 புத்தகங்கள். 10 புத்தகத்தினுடைய பேர் என்ன முதல்ல சொல்ல முடிஞ்சவங்க சொல்லலாம், இல்லைனாலும் பின்னாடி படிச்சுக்கலாம். நீ கிளாஸுக்கு வந்திருக்கோம், இன்னைக்கே இதை படிக்கணுமா அப்படின்னு ஒண்ணு கிடையாது. உங்களை பேச வைக்கும் போது கிளாஸ்ல கொஞ்சம் நானே பேசிட்டு இருக்க மாதிரி தெரியாது. சொல்லுங்க பாப்பா, ஆஃப்லைன்ல முதல்ல சொல்றீங்களா, ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களாமா? முதல்ல ஆன்லைன்ல கேட்போம். ஐயா நான் சொல்றேங்க. சொல்லுங்க டெலிபாக் சொல்லுங்க. நவீன இலக்கியங்கள்ல கவிதையில பாரதியார் அவர்களின் கண்ணன் பாட்டு, பாரதிதாசன் அவர்களின் குடும்ப விளக்கு, நா. காமராசன் அவர்களின் கருப்பு மலர்கள், உரைநடையில மு. அவர்களின் அறமும் அரசியலும், சி.என். அண்ணாதுரை அவர்களுடைய தாழ்ந்த தமிழகமே, புதினத்துல அகிலன் அவர்களின் சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் அவர்களின் குருபீடம், சோ அவர்களின் யாருக்கும் வெட்கமில்லை, நாட்டுப்புற இலக்கியங்கள்ல முத்துப்பட்டன் கதை, தொகுப்பாசிரியர் நா. வனமாமலை, மலையருவி, தொகுப்பாசிரியர் கி.வா. ஜெகநாதன் அவர்கள். நன்றி. வெரி குட். தெளிவா சரியா சொல்லிட்டாங்க. வானமாமலை. வேற யாராவது ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? எஸ் சார். சொல்லுமா, புரிஞ்சு சொல்லுங்க. நவீன இலக்கியங்கள்ல பாரதியார் அவர்கள் எழுதிய கண்ணன் பாட்டு, பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு, நா. காமராசன் அவர்கள் எழுதிய கருப்பு மலர்கள், உரைநடையில மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய அறமும் அரசியலும், சி.என். அண்ணாதுரை அவர்கள் எழுதிய தாழ்ந்த தமிழகமே, புதினம் சிறுகதை மற்றும் நாடகத்துல அகிலன் அவர்கள் எழுதிய சித்திரப்பாவை, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குருபீடம், சோ அவர்கள் எழுதிய யாருக்கும் வெட்கமில்லை, நாட்டுப்புற இலக்கியங்கள்ல முத்துப்பட்டன் கதை, தொகுத்தவர் ந. வானமாமலை, மலையருவி பதிப்பித்தவர் வந்துட்டு கி.வா. ஜெகநாதன் அவர்கள். வெரி குட். இப்ப வேற யாராவது ஆன்லைன்ல சொல்லணுமாமா? சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பு. எப்பவும் யாரோ 2 பேர் சொல்லிட்டாங்க கிளாஸ் டைம் ஆயிடுமோ அப்படின்லாம் சொல்லாம இருக்க தேவையில்லை. நீங்க ஒருவேளை 18 பேரும் சொன்னாலும் நம்ம இருந்து கேட்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேச பேச இன்டர்வியூ அட்டன் பண்ற பயம் உங்களுக்கு போகும் மனதுக்குள்ள. இன்னொன்னு, நீங்க அப்படி பேசுறதால என்ன ஆகுனாக்கா, நான் 120 நாள்னு கிளாஸ் பிளான் பண்ணது 2 நாளோ 3 நாளோ அதிகமாகும். 120 நாள் நம்ம 6 மாதத்துக்குள்ளதான் நடத்த போறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுவோம், நடுவில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் லீவ் விடுவேன், தீபாவளி வரும், இல்ல பொங்கல் வரும். நீங்களே வந்து ஐயா இன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்கா, நான் வரலையான்னு, தீபாவளிக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், இந்த கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அதனால 180 நாள்ல நம்ம 120 நாள் தான் நடக்கும். வெரி குட். வேற யாராவது ஆன்லைன்ல சொல்லணுமாமா? வேடிக்கை நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவேளை இந்த 10 சொல்றது கஷ்டமா இருந்தா என்ன பண்ணலாம், நம்மளை 17 சொல்லிடுங்கன்னு சொல்லுவோம். ஐயா இந்த 10 என்னால சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, அப்ப முதல்ல இருந்து தொடங்கி 17 சொல்லிடுங்க. இப்ப நம்ம வேற நீங்க சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? பாரதியார் கண்ணன் பாட்டு, பாரதிதாசன் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். அடுத்து வந்துரு. நா. காமராசன் கருப்பு மலர்கள், மு. வரதராசன் அறமும் அரசியலும், தாழ்ந்த தமிழகமே, பரவாயில்ல. பேரறிஞர் அண்ணா அவர், குருபீடம், சித்திரப்பாவை, யாருக்கும் வெட்கமில்லை, மலையருவி, முத்துப்பட்டன் கதை முதல்ல. ஏன்னா இதுக்கு ரன்னிங் நம்பர் கரெக்டா போடுவோம் நம்ம. ஏன்னா எல்லாம் இந்த 6 மாசம் ஆகி சிலபஸ் முடிஞ்சிருச்சுன்னா எது ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நேரா செகண்ட் ப்ளூ கலர்ல வேற ஒரு கலர் பேனா எடுத்துட்டு சொல்லுவோம். செகண்ட் பேப்பர், இந்த புத்தகம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். 1-17 இது செகண்ட் பேப்பர். 2வது புத்தகம் 2-17 புத்தகத்துல 2வது. இது செகண்ட் பேப்பர். இப்படி போட்டுக்கிட்டே வரணும். போட்டே வந்தீங்கன்னா
இங்க கடைசியா மலை அருவிக்கு நேரா நமக்கு என்னமா வரும்? இதுக்கு நேரா 17 மலை அருவி முடியும். அப்படி ஒரு ரன்னிங் நம்பர் ஸ்கெட்ச் எடுத்து முதல் பக்கத்துல போட்டுக்கணும். இல்லைனாக்கா ஒரு மாதம் கழிச்சு திறந்தோம்னா இந்த ஆளு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நடத்தினாங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு என்ன திட்டிட்டு இருக்கு. அது மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர் புத்தகங்களை 11 புத்தகம் தான். அது நாளைக்கு நம்ம நடத்துவோம். வேற யாருக்காவது வாய்ப்பு வேணுமாமா ஆன்லைன்ல? இந்த 10 புத்தகத்தினுடைய பேர் அந்த அறவாரத்திற்கு அடுத்தது ஏ தாழ்ந்த தமிழர்கள். நீ அங்கேயும் யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஐயா கவனிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல. இப்ப நம்ம ரெண்டு செகண்ட் பேப்பர்ல இருக்கக்கூடிய செக்ஷன் ஏல இருந்து ஒரு பாடலும் செக்ஷன் பில இருந்து ஒரு பாடலையும் சும்மா அறிமுகமா ஒரு பாடலை படிப்போம். எப்படி படிக்கணும் இலக்கியங்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா யூபிஎஸ்சி கேள்வி கேட்கறத எப்படி கேட்கலாம். நாம செக்ஷன் பில முதல்ல பார்ப்போம். செக்ஷன் பில நாம கருப்பு மலர்கள்ல இருந்து புல் என்கிற ஒரு கவிதை இருக்கு. கருப்பு மலர்கள்ல புல்லுன்னு ஒரு கவிதை இருக்கு. புல்லை பத்தி என்னப்பா எழுத முடியும்? புல்லு எல்லாரும் தான் பாக்குறோம், கிராஸ் பாக்குறோம். புல்லை பத்தி என்ன எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். புல் தொடக்கத்திலே வருதா? புத்தகம் இருக்கா? ஆமா, புல் முன்னாடி வரும். நடைப்பெண் புல் இந்த புத்தகமே புல்லின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் சொல்லிட்டு வால்ட் விட்மன் என்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஆங்கில கவிஞர் எழுதுற புத்தகத்தினுடைய தாக்கம் உலகத்தின் எல்லா இலக்கியங்கள்லையும் ஏற்படுகிறது. எல்லா இலக்கியங்கள்லையும் இந்த புல்லின் இதழ்கள் என்ற நூல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த புல்லின் இதழ்கள் அப்படின்றத வால்ட் விட்மன் எழுதுறாரு. அது உலகம் எங்கும் எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்படுகிறது. அப்படி மொழிபெயர்க்கப்படுகிற போது தமிழ்லையும் மொழிபெயர்த்து கிடைக்கிறது. அந்த புத்தகம் ஒரு 60கள்ல தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இந்த கருப்பு மலர்கள் என்ற நூல் கிட்டத்தட்ட 1900 நம்ம கிட்ட பாடத்திட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான இது நமக்கு 1965-70 எழுதப்பட்ட புத்தகம். புல் என்கிற கவிதை சும்மா ஒரு 7-8 வரி தான். எப்படி படிக்கலான்னு பாருங்க. புல்லை பத்தி இதை 10 மார்க்ல கேட்டுருவான், 10 மார்க் 5 மார்க்ல கூட கேட்டுவான். தெரியல. புல்லை பத்தி என்னப்பா எழுதலாம், என்னெல்லாம் எழுதியிருக்காரு? வால் முளைத்த மண்ணு 1 நம்பர் போட்டுக்கணும் புத்தகம் வாங்கினதுக்கு அப்புறம். வால் முளைத்த மண்ணா. இப்ப நமக்கெல்லாம் அம்மா சின்ன வயசா இருந்த போது துருன்னு இருந்தோம். ஒரு இடத்துல இறக்கி விட்ட இடுப்புல தூக்கி வச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கிடுகிடுன்னு கீழே இறங்கி அங்க போயிட்டு தண்ணி எடுத்து டம்ளர் எடுத்து டாயின் டாயின் டாயின்னு சத்தம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்படி சுறுசுறுப்பா இருந்த பிள்ளைங்க தான் இப்ப எப்படி இருக்கிறோம்? பாலிட்டி புத்தகத்தை எடுத்தாலே தூக்கம் வருது, ஹிஸ்டரி நினைச்சாலே தூக்கம் வருது. நியூஸ் பேப்பர் நடிக்கணும், பேப்பரை எடுக்கும் போதே நம்மளோட தியான மனநிலையில் அப்படி சுறுசுறுப்பா இருந்தோம். அப்ப அம்மா நமக்கு என்ன சொன்னாங்க? சரியான அறந்த வாலியன். ஏன் அறந்த வால்னாங்க? பல்லியினுடைய வால் இருக்குல்ல, அது பாதுகாப்புக்கு அதுவே கட் பண்ணி விட்டு போயிடும். ஆனா அதுல கொஞ்சம் உயிராற்றல் இருக்கும், டக 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 டகன்னு துடிச்சுட்டே இருக்கும். அறந்த வால் மாதிரி இருக்கிறாங்க. இப்ப பூமிக்கு வால் முளைச்சிருச்சா அதான் புல்லா. வால் முளைத்த மண்ணே எல்லாத்துக்கூடயும் புல்ல பொருத்தி பார்த்தா தெரியும். வசந்தத்தின் பச்சை முத்திரையே. முத்திரை சீல் வைக்கிறது. வசந்த காலம் வந்து விட்டதுன்னு அறிவிக்கிற சீலா எது? எல்லாருக்குமே புல்லு வந்திருக்கு அப்படின்னா வசந்த காலம் வந்துருச்சுன்னு. உடல் மெலிந்த தாவரமே 3வது பாயிண்ட். எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சிக்கல். நம்ம பரவாயில்ல, நம்ம கடமையில் அப்படி எடுத்தார்ல.
சிக்கல் வந்து ஒபிசிட்டி, குண்டாயிடும். அப்ப டயட் கண்ட்ரோல்ல இருக்கையான்னு உடல் மெலிந்த தாவரமா இது. தாவரங்கள் எவ்வளவு வகையான தாவரங்கள், வேப்ப மரம், புளிய மரம் எல்லாமே தாவரம் தான், வாழை மரம் எல்லாம். இது வந்து இவர் டயட்ல இருக்கிறவரா, உடல் மெலிந்து போன தாவரம். அடுத்து ஒண்ணு என்ன பாருங்க, எவ்வளவு சிறப்பா என்ன பாருங்க, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்பேன். பனித்துளிகள் இங்க வந்துச்சுன்னா எங்க படுத்தோங்கணும் இல்ல. நம்ம பாவம் ஏழைகள் இந்த புத்தகத்தையே நடைபாதைக்கு தான் சப்மிட் பண்ணிருப்பார், சமர்ப்பணம் பண்ணிருப்பார், டெடிகேட்டட். பனித்துளிகளுக்கான பாருங்க, புல்ல பத்தி 4 விஷயம் சொல்லிட்டார். பால் முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறையே, நன்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும் நாட்டிய புள்ளே. அங்கங்க வளர்ந்தீங்கன்னா, பூங்காவெல்லாம் வளர்ந்தீங்கன்னா நாங்க ரசிப்போம், மேல உட்காருவோம், போட்டோ எல்லாம் எடுத்துக்குவோம். நஞ்ச நிலத்துல போய் வளரலாமா? நஞ்ச நிலம் எதுக்கு இருக்கு? நெல்லு கரும்பு வளர்க்கறதுக்கு இருக்கு. அங்க போய் வளர்ந்தா என்ன பண்ணிடுறான் விவசாயி? தினமும் கட் பண்ணி தூக்கி போட்டான். நாள்தோறும் அறுவடை ஆகுறதுன்னு சொல்றது ஆக்சுவலா களை எடுக்கிறது, அது அறுவடைன்னு சொல்றாரு. ஏன்னா அது மறுபடியும் மாட்டுக்கு பயன்படுறதால. நஞ்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாள்தோறும் அறுவடையாகும் நாட்டியம். இந்த கருத்துல எந்த வரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பேன். எனக்கு பிடிச்ச வரி அடுத்த வரி. பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டம். தின்பண்டம் மேல இன் தப்பா இருக்கு பிரிண்டிங்ல. தின்னு 2 சுழி இன் போடணும், பண்டமே 3 சுழி இன் தான். பசுக்களுக்கான கால்நடைகளுக்கான ஸ்நாக்ஸ் தான் புல்லு. நமக்கு சாயந்தரம் 11 மணி ஆயிடுச்சா பிஸ்கட் வேணும், 4 மணி ஆயிட்டா கார்த்திக் சிமெண்ட்ல வடை, பஜ்ஜி, காசே இல்லைனாலும் 1/2 1/3 போட்டு பஜ்ஜி சாப்பிட, ஸ்நாக்ஸ் சாப்பிட போல. அப்போ கால்நடைகளுக்கான தின்பண்டம் எதுவா? புல்லா. பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டம் பச்சை நிறத்தின் விளம்பரமாய். அம்பாசிடர் ஒரு சினிமா பாட்டுல நம்ம மாதவனும் ஷாலினிக்கும் பச்சை நிறமே வெள்ளை நிறமேன்னு ஒரு பாட்டு எழுதிருப்பாரு. எல்லாமே அந்த ஒரு ஸ்டான்ஸா வர்ற வரைக்கும் அதே ட்ரெஸ் போட்டு பச்சை நிறத்துக்கான விளம்பரமா புல்லு. குசேலரின் உணவு களஞ்சியம். இதான் கவிஞர்கள் ஜெயிக்கிற இடம். இதுக்கு பேரு தொன்மம்னு பேரு. தொன்மம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பழைய வரலாற்றையோ பழைய இதிகாசத்துல இருக்கிற செய்தியை கொண்டு வந்து கவிதையில கொடுத்துட்டு போறதுக்கு பேரு தொன்மம்னு பேரு. கவிதை விட்டுறது நம்ம தினமும் வீட்டுல தொன்மம் பயன்படுத்துறோம். ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வந்தா என்ன பண்றோம்? பெரிய ஹரிச்சந்திரன் இவரு அப்படின்னு. சகுனி வராடுறான்றோம், நாரதர் வராரு கம்முன்னு இருந்தோம். இந்த கேரக்டர் எல்லாம் நமக்குள்ள தொன்மமா பயன்படுது. என்ன வேடிக்கைன்னா, வேடிக்கை சொல்லுங்க, கிறிஸ்டின் முஸ்லிம் வீடுகள்லயும் கடவுள் மறுப்பாளர்கள் வீட்லயும் சேர்த்துப்பாங்க நாரதர் வராடுவாங்க. ஆனா நாரதர் கதை புராணத்தோடு தொடர முடியாது. ஆனா கலகம் போட்டுறவங்கள நாரதர், சகுனி, பூனி இப்படி எல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி குசேலரின் உணவு களஞ்சியமே என்பது பழைய கதையை ஞாபகப்படுத்துகிறது. குசேலர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாமா? கண்ணனுடைய கிளாஸ்மேட், ஸ்கூல்மேட். ஒன்னா படிச்சாங்க. கண்ணன் மன்னன் ஆயிட்டாரு வடமதுரைக்கு. அவர் ஏழை ஆயிட்டாரு. அவருக்கு 27 குழந்தைங்க. இந்த 27 குழந்தைங்க யாருனாக்க இனிமே நீங்க ஜாதகமே பார்க்க மாட்டீங்க. நம்ம 27 நட்சத்திரம்னு வச்சிருக்கிறாங்கல்ல, யோகினி, சுவாஜி, சித்திரணி, இந்த 27 குசேலருடைய குழந்தைங்க தான். அப்படிதான் கதை. 27 குழந்தைங்கிறதால வறுமையில இருக்கிறாரு. அவரு பசியில் இருந்த பொழுது இந்த புல்ல காய்ச்சி தான் குடிச்சாராம். இப்ப நம்ம ஆளுங்க பணக்காரனே குடிக்கிறானுங்க. நம்ம அண்ணா நகர் டவர் பார்க்ல போனீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் அதை எழுதுறார். குசேலரின் உணவு களஞ்சியமேன்னு கிருஷ்ணாவதாரத்திலிருந்து ஒரு கதையை எடுத்து வந்து புல்லு கூட போடுறாரு. கிருஷ்ணருடைய ஃபுட் பாக்கெட், இது உணவா நீதாண்டா இருந்த, குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே உப்பு ருசி பெற்றுவிட்ட ஓவியத்தை. ரொம்ப அழகானவர். புல் எடுத்து நான் காமராசன் கடிச்சு பார்த்திருக்காரு. அது கொஞ்சம் சால்ட்டியா இருந்திருக்கு. நாம கடிச்சு பார்த்திருக்க மாட்டோம். சும்மா இருந்தோம்னா கம்முன்னு உட்கார முடியாது நம்மளால. புல்வெளியில அப்படியே இது பண்ணோம்னா அப்படியே தொடணும்னா அப்படியே கையால் அப்படியே தொடச்சுட்டு கடிச்சு பார்த்துருவோம் நாமளும். ஆனா டேஸ்ட கவனிக்கல. நான் காமராசன் சொல்றாரு, உப்பு கறிக்குதான். ஆனா கடல் எங்கேயோ இருக்குது, கடலை நீ பார்க்காமலே காதலிச்சியா? நம்ம அஜித் தேவயானி காதல் கோட்டையில பார்த்த மாதிரி அப்படி கேட்கிறாரு. குதித்தாடும் கடல் நீரை காதலிக்காமலே
உப்பு ருசி பெற்று விட்ட ஓவியம். இதுக்கு எப்படி விடை எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்களை பாடம் படிக்கும்போது படிப்போம். இப்ப நம்ம இதுல உங்களுக்கு பிடிச்ச வரி எதுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடித்த பார்த்தே சொல்லலாம், ஒண்ணும் தவறில்ல. ஒரு வரி, எனக்கு உடல் மெலிந்த தாவரமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பச்சை நிறத்தின் விளம்பரமே எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச வரி அல்லது அவருடைய உவமை, அவர் தொடர்புபடுத்தின எந்த வழி ரொம்ப கேட்சியா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பா இருக்கு, சொல்லுங்கம்மா. பால் தரும் அறுவடையாகும் நாட்டிய புள்ளே. நஞ்சை நிலத்தில் நாள்தோறும் பெருமாள். வெரி குட். பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே பச்சை நிறத்தின் விளம்பரமே சார். பச்சை நிறத்தின் விளம்பரம். சந்தோஷ், வெரி குட். ஓவிய புள்ளி. கடைசி வரி ராசிபுரம் விக்னேஷுக்கு பிடிச்சது. மைக் யாரும் ஆன் பண்ணிருக்காங்க, புரிஞ்சு சொல்லுங்க. வசந்தத்தின் பச்சை முத்திரையே. வசந்தத்தின் பச்சை முத்திரை. வெரி குட். சுகந்தி. வாழ்முழுத்த மண்ணை. வால் முளைத்த மண்ணை. அண்ணாமலை. ஐயா, பனித்துளிகளின் படுக்கை அறையே. பனித்துளிகளின் படுக்கை அறையன் வேண்டில்லி பாபு. வேற யாருமா? சரவணன், பாலகிருஷ்ணன், ஆதித்யன். ஆதித்யன் ஆடியோ கனெக்ட் ஆகாம நெட்வொர்க் சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு வேற யாராவது ஆன்லைன்ல சொல்லணுமாவா உங்களுக்கு பிடிச்சவரை? ஒரே ஒரு செக்ஷன் ஏ பாடல் ஒண்ணு பார்ப்போம். குறுந்தொகைகளையும் பார்க்கலாம், புறநானூறுகளையும் பார்க்கலாம். இதுல பார்க்கலாமா? சிலப்பதிகாரத்துல கதை முழுசும் சொல்லணுமே. சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்துக்கலாமா? இங்க இருந்து வந்து எடுத்துக்கலாம். சிலப்பதிகாரத்துல இருந்து எடுக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. சிலப்பதிகாரத்துல நீங்க படிக்கிற மாதிரி நமக்கு வந்து எப்பவுமே இதுல படிச்சிருக்கோம், நம்ம தேராமண்ணா படிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன படிப்போம், இந்த கண்ணகிய வந்து ஒரு இடத்துக்கு நேரா போகும்போது அங்க சாமி ஆடுற ஒருத்தவங்க இருந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க பார்த்து சொல்றாங்க, இவளோ பொங்க செல்வி குடமலை ஆட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணின்றார். கோவலன், கண்ணகி, கவுந்தி அடிகள் 3 பேரும் மதுரையை நோக்கி நடந்து போகும்போது ஐயை கோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவங்க நிக்கிறாங்க. அவங்க நிக்கிற போது அங்க சாமி ஆடிட்டு இருக்கிற ஒரு அம்மா சொல்றாங்க. இந்த வரியை நம்ம இப்ப பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வரி இது. முன் அறிவித்தல். கண்ணகி வந்து தெய்வமாக மாற போறாங்கன்றத போர்காஸ்ட், முன்கூட்டி அறிவித்தல். அந்த அம்மா என்ன சொல்லாங்க, இவளோ கொங்க செல்வி. கொங்க செல்வின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்ப நம்ம சொல்ற கொங்கு மண்டலம் இல்லையாமா, எல்லா இடங்களையும் திமுக ஜெயிச்ச போது கூட கொங்கு மண்டலத்துல அதிமுக கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சாங்க. எது? நீலகிரி, கரூர், ஊட்டி. கரூர் அண்ணன் வந்தார் பாருங்க, இல்ல ஈரோடு, சேலம், இந்த பகுதி பேரு கொங்கு மண்டலம்னு பொதுவா பேர். கொங்கு அப்படிங்கிறது இதுல பாருங்க. இதுலதான் இளங்கோடிகளுக்கு ஒரு சின்ன நெருக்கடி இருந்துகிட்டே இருந்தது புத்தகம் எழுதுற வரையில. எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணாருன்னா, ஒரு சேரன் செங்கினுடைய தம்பியா அறியப்படுறாரு. சேரனை ரொம்ப உயர்த்துட்டு சோழனும் பாண்டியனும் குறைச்சிடக்கூடாது. கண்ணகி எங்கெல்லாம் தெய்வம் ஆவாங்கன்னு சொல்ல வந்தவரு இவளோ கொங்க செல்வி. அப்போ கொங்கு நாடு அப்போ சோழ நாட்டினுடைய பகுதியாக இருந்தது. வட தமிழகம் கொங்கு, மதுரைக்கு அந்த பக்கம் தென் தமிழ். கொங்க செல்வி குடமலை ஆட்டி. குடகு மலை என்பது நமக்கு தெரியும், மேற்கு தொடர்ச்சி மலை. இது வந்து சேர நாடு. இவ்வளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி. 3வது பகுதி பாண்டிய நாடு விட்டுருக்கு. இது தென் தமிழ்நாடுன்னு போட்ட. தென் தமிழ்நாடு, இது பாண்டிய நாடு. 3 நாட்டிலையும் அவன் வழங்கப்பட போறான்றத அந்த அம்மா சொல்றாங்க. அப்ப இளங்கோடிகள் எழுதுகிற போது 3 நாட்டிலையும் வழங்கப்பட போறாங்க. தமிழ்நாடு முழுசும் சேர சோழ பாண்டிய நாடா பிரிஞ்சிருந்தாலும் கற்பில் சிறந்த இவங்க என்ன பண்ண போறாங்க, சோழ நாட்டுல பிறந்தாங்க, சேர நாட்டுல போய் பாண்டிய நாட்டுல வந்து இறந்துட்டாங்க நெருப்பு வச்சுட்டு. சேர நாட்டுல அவங்களுக்கு செலவு வச்சாங்க. கண்ணகி கோட்டம் இப்ப கேரளா பார்டர்ல இருக்கு. அது வரலாற்று கொடுமை, பின்னாடி நம்ம படிப்போம். அப்ப 3 நாட்டிலையும் வணங்கப்பட போறாங்கன்றது இளங்கோடிகள் சொல்ல விரும்புகிறது. இவ்வளவு கொங்க செல்வி
குடமலை ஆட்சி குடகுமலை தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து. தென் தமிழ் நாடு செய்கிற தவத்தால் வந்திருக்கிற வணங்கப்பட போறவங்க ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி. வெளிச்சம் தருகிற விளக்கிலேயே ஸ்பெஷல் அண்ட் யுனிக் விளக்கா இவங்க வரப்போறாங்கன்றத கண்ணைக்கு உயிரோடு இருக்கும் போதே சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. கண்ணைக்கு ரொம்ப வெக்கப்பட்டு பேதுரவு மொழிந்தனல் மூதறிவாட்டி அப்படின்னு அம்மா ஒதுங்கிடுவாங்க. ஏதோ பெரியவங்க ஏதோ வேடிக்கையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கணவனுடைய தோளுக்கு பின்னாடி ஒதுங்கிடுவாங்க. இது 2 வரியை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணுவோம். இவளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து. தவம்னு டிஹெச் பயன்படுத்தக்கூடாது, டிஹெச் தான் சொல்லணும். தவக்கொழுந்து. நம்ம தென் தமிழத்து பிள்ளைங்கள் சோறு சாப்பிட்டீங்களான்னு வாங்க. யாரும் திருநெல்வேலி ராமநாதபுரம் வந்திருக்கீங்களாமா? சோறு சாப்பிட்டீங்களா? அவன் சொல்லுதான் சரி அப்படின்வாங்க. நமக்கு அது வித்தியாசமா தெரியும், ஆனா அதான் சரி. கச்சட தவறதான் வல்லினம். நம்ம கசட தவறுன்னு இந்த சாணா மாதிரி உச்சரிக்கிறோம். சோறு சரி. அது மாதிரி தவம்னு சொல்லணும், டிஹெச் மாதிரி உச்சரிக்கணும். தவம் தவம்னு சொல்லக்கூடாது. பந்து அந்த மாதிரி இடங்கள்ல வரும். இவளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து. 2 பேரும் மனப்பாடம் பண்ணா போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி அது வரைக்கும் போதும். படிக்க ஆர்வம் இருக்கவங்க திருமாமணி வரைக்கும் படிச்சா போதும். அண்ணான்ற பேர் தேவையில்லை. தெய்வம் உற்று உரைப்பனான்னு அர்த்தனாக்கா சாமி வந்த அம்மா இவங்களை பார்த்து அருள் சொல்றாங்க, அருள் வாக்கு. இப்ப பின்னாடி தமிழ்நாடே வணங்கப்பட போற தெய்வமாக வரப்போகிறார். 2 வரையும் படிச்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி. ஒரு 2 நிமிடம் எடுத்து நம்ம படிப்போம். யார் படிச்சிருந்தா சொல்லுங்க. ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. வெறும் பெருமாள் சொல்லுங்க. இவ்வளோ மறைக்கவா? இவ்வளோ கொங்கு செல்வி குடமலையாட்டி தென் தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கி திருமாமணி என தெய்வம் முற்று உரைப்பாய். வெரி குட். எந்த ஊர் பண்ணீங்க? வேலூர் சார். வேலூர். வெரி குட். வேற யாராவது ஆன்லைன்ல சொல்றீங்களாமா? பெருமாள் சொல்லிட்டாரு. வேற யாராவது? ஐயா கிளிபாபு சொல்றேன். பெருமாள் சொல்லுங்க. இவளோ கொங்க செல்வி குடமலை ஆட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு ஓங்கிய திருமாமணி. நன்றி. திருமாம். வெரி குட். சொல்லுங்க சுகன் சொல்லுங்க. செல்வி குடைமலை ஆட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியாய் உலகிற்கு திருமாம். வெரி குட். இவ்வளோ கொங்க செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து ஒருமாமணியை உலகிற்கு ஓங்கிய திருமாமணி. திருமாமன். நீங்க ஏன்? இவ்வளோ கொங்க செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து. வெரி குட். இப்ப நம்ம நேர் விருப்பமாக சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டோம். நான் என்னுடைய விருப்பமா அவங்க கிட்ட கேட்கிறேன். புறநானூறு அத 4 வரி பாடல் படிக்க போறோம். ஆன்லைன் பிள்ளைகள் சொல்லுங்க, புறநானூறு படிக்காம குறுந்தொகை படிக்கலாம். யாராவது பேசுங்க ஆன்லைன். குறுந்தொகை. 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 குறுந்தொகையில நாமளே படிச்ச பாடல் இருக்கு. ஆனா நம்ம படிக்காத இந்த பாடல் ஸ்கூல்ல எவ்வளவு பேர் படிச்சிருக்கீங்கம்மா? யாரும் இல்லை தானே கல்வன். ஆன்லைன்ல யாரும் படிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல. அந்த பாடல் இப்ப நம்ம வேண்டாம். இன்னொரு 4 வரி பாடல் ஒன்று நம்ம அருளும் அன்பும் நீக்கி பொருள் துறந்து 4வது பாடல். அருளும் அன்பும் நீக்கி சரி பரவாயில்ல. இந்த பாடல்
இந்த பாடல் நம்ம மனப்பாடம் பண்ணா பல விதத்துல பயனுள்ளது. ஒரு காதலை பற்றி தலைவி சொல்லுகிற பாடல். நான் வேடிக்கை என்ன சொல்றேன், 3 டைமென்ஷனல் லவ். இன்னைக்கு எப்படி புலவன் எழுதிருக்காம, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. XYZ ஆக்சிஸ் கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க பயப்பட வேண்டாம். XYZ ஆக்சிஸ்னு ஸ்கூல்ல எல்லாருமே நீங்க கிராஃப்ல போட்டு, ஒரு தலைவி தோழி கிண்டல் பண்றான். பார்த்துட்டு போறான், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றான், உன் மேல ஒன்னும் அன்பு வச்சிருக்க மாதிரி தெரியலன்னு உடனே தலைவி சொல்றா, அவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டது என்றால் நிலத்தினும் பெரிதே. எதை விட பெரிதுமா? இந்த பூமியை விட பெரியது. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று. உயர்ந்த அன்றுனா உயர்ந்தது இல்லைன்னு நினைச்சிட கூடாது, உயர்ந்ததுன்னு அர்த்தம். அந்த காலத்துல வானத்தை விட உயர்ந்தது. நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே. நீர் என்பது கடல். கடல் நீரை விட ஆழமானது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமாமா? நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவு. ஆறளவுனா என்னன்னா பண்பு தொகை. அது அருமை அளவுன்னு அர்த்தம். பிரிச்சுங்கன்னா அது நம்ம பின்னாடி படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பொருள் புரியறதுக்காக நான் சொல்றேன். அருமை கூட்டல் அளவு. நீங்க ஈறுபோதல், இடை உயரம் ஈயாதல், ஆதி நிகழ், அந்த விதிமுறைகள் நமக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. யூபிஎஸ்சிக்கு அது தேவை. நீரினும் ஆறளவு இன்றே. இது 3 அன்புக்குரிய 1 2 3 நம்பர் போட்டுக்கலாம். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவு இன்றே. அதை விட அது சாரல். சாரல்னாக்கா அருவி விழக்கூடிய நாட்டுக்கு சொந்தக்காரன். கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு. கருங்கோல்னா கருப்பான கிளைன்னு அர்த்தம். கோல்னாக்கா கிளை, பிரான்ச். கருப்பான கிளையில் பூத்திருக்கிற குறிஞ்சி பூவை வைத்துக் கொண்டு பெருந்தேன் இழைக்கும். அங்க இருக்கிற வண்டுகள் இந்த குறிஞ்சி பூல இருந்து தேனை எடுத்துட்டு போயிட்டு அதிக அளவுல தேனடைகளை உருவாக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கான்ல, அவன் கூட எனக்கு இருக்கிற நட்பு. காதலை அப்ப நட்புன்றாங்க பாருங்க. அது ஒரு முக்கியமான செய்தி. பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. நாட்டு தலைவனோடு அல்ல நாட்டினுடைய இளைஞனோடு எனக்கு இருக்கிற நட்பு எப்படிப்பட்டது? அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா, அவனுடைய ஊர்ல கருப்பாக இருக்கிற கிளைகளில் பூத்திருக்கிற குறிஞ்சி பூவிலிருந்து தேனை எடுத்து கொண்டு அதிக அளவில் தேனை உருவாக்குகிற வண்டுகள் நிரம்பிய நாட்டுக்கு சொந்தக்காரன் கூட எனக்கு இருக்கிற நட்பு எப்படிப்பட்டது? நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவு. 3 மனப்பாடம் பண்ணாலே போதும். மறுபடியும் கடைசி 2 வரி சொல்றேன். சாரல் அருவி விழுகிற அவனது நாட்டில் கருங்கோல் கருமையான கிளைகளில் குறிஞ்சி பூ பூத்திருக்கிற குறிஞ்சி பூவை வைத்து பெருந்தேன் இழைக்கும் அதிக அளவு தேனை உண்டாக்குகிற வண்டுகள் வசிக்கிற அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனான நாட்டினுடைய இளைஞனான அவனோடு இருக்கிற எனக்கு நட்பு எப்படிப்பட்டது? நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது. அதுக்கு அப்படி நீங்க படிச்சுட்டே இருங்க. ஒரு நுணுக்கமான ஒரு ஆழமான காதல் பொருள் இருக்கிறது. குறிஞ்சி பூவில இருந்துதான் தேன் எடுக்கணும்னு அந்த வண்டு உறுதியாக இருக்கு. குறிஞ்சி பூ எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை பூக்குமா? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான். குறிஞ்சி பூவில இருந்து அந்த குறிப்பிட்ட வண்டு தேன் எடுத்துட்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தது. பாதி தேன் அடைதான் நிரம்பிச்சு. திரும்பி பார்த்தது குறிஞ்சி பூவெல்லாம் சீசன் முடிஞ்சு போயிடுச்சு. குறிஞ்சி பூவே இல்லை. எவ்வளவு நாள் கழிச்சுமா குறிஞ்சி பூ வரும்? 12. அந்த 12 வருஷம் வண்டு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு உட்பொருள் இருக்கு. இப்படிதான் போன பேட்ச்ல சொன்னா அவர் கேட்டாரு, ஐயா வண்டி எத்தனை நாள் உயிர் வாழும்? அது முதல்ல சொல்லிட்டு எனக்கு இந்த கதையை விடுங்க. அது ஒரு இலக்கிய பொருள். அப்ப குறிஞ்சி பூவில தான் தேன் எடுக்கிற கொள்கை பிடிப்போடு இருக்கிற வண்டு. சாப்பிடணும், காப்பி குடிக்கணும், என்ன பண்றோம்? அந்த கடையில தாங்க காப்பி நல்லா இருக்கும், ஹோம்லில தாங்க டீ சாப்பிடணும் அப்படின்ட்டு நாம போறோம். இங்கதான் சாப்பிடணும், இங்கதான் அப்படின்னு. அப்போ காதல்ல உறுதியே அது காட்டுது. தலைவனுடைய ஊர்ல இருக்கிற வண்டே
குறிஞ்சி பூலதான் தேன் எடுக்கணும்னு உறுதியா இருக்கிற மாதிரி தலைவன் என்னை மட்டும் தான் விரும்புகிறான். ஒருவேளை ஏன் போன் அவுட் ஆஃப் ரீச் போயிடுச்சு, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கிறாருன்னா நம்ம என்னவா பண்ணுவோம், விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு வேணா தாடியை வளர்த்துக்கிட்டு ரிங் டோனா என்ன என்ன தேடி வந்த அஞ்சலன்னு வச்சுட்டு அடுத்து பிப்ரவரி மாசம் வந்த உடனே 10ஆம் தேதி 12ஆம் தேதி என்ன நம்மள தாடி எல்லாம் சேவ் பண்ணிட்டு 13ஆம் தேதி நைட்டு ஒரு 5 பேருக்கு ஆட்டின்னு அனுப்பி பார்ப்போம். ஆனா அடிக்கடி சொல்லுவேன், 5 பேருக்கு அனுப்புனா 3 என்ன திரும்பி வரும், செருப்பு படம் வரும். வந்த உடனே முடிச்சிடலாம். இன்னொன்னுல இருந்து பதில் வரும், எடுத்த உடனே அண்ணா போட்டு அண்ணா தேங்க்ஸ் அண்ணான்னு வரும். முதல்லயும் ஒரு அண்ணா இருக்கும், கடைசியா ஒரு அண்ணா இருக்கும். அந்த சாப்டர் க்ளோஸ். நமக்கு ஒண்ணு கிடைக்கல இன்னொன்னுக்கு போயிடுவாங்க. ஆனால் கொள்கை பிடிப்போடு இருக்கிற தேனி குறிஞ்சி பூவில இருந்தா எடுக்கணும்ன்ற மாதிரி இப்படிப்பட்ட வண்டே கொள்கையோடு இருக்கிறது என்னுடைய தலைவன். 12 வருஷம் கிடையாது, இதுக்கு உள்ள இன்னும் பொருள் பார்த்தா எத்தனை பிறவிகளானாலும் அவன் என்னதான் மணந்து கொள்வான்னு ஒரு உட்குறிப்பு பொருள். நம்ம படத்துல கரண்ட் வந்தது இல்ல, நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ராணாவுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் தானே கரண்ட் வந்தது. ராணா தானே ஒரு நடிகர் பேரு, ராம் சரணுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் மாவீரன் படத்துல தொட்ட உடனே கரண்ட் வந்து. இந்த மாதிரி பல பிறவி ஆனா கூட வரும். சொல்லுங்க தம்பி. எடுத்துக்கலாம். கடைசி சொல்ல முதல் சொல்ல கொடுத்தோம்னா கூட்டுவில் பொருள். பெரும்பாலான இலக்கியங்கள் அப்படியா, பெரும்பாலான பாடல்கள்ல ரிவீல் கடைசி வரையில பண்ண. அப்ப இந்த பாடல்ல தூய்க்கும் போது இலக்கியம் இன்னும் அதிகமாகும். தலைவனுடைய நாட்டில் இருக்கிற வண்டு கொள்கை பிடிப்பு மிக்க தேனை சேகரிக்கிறது. என் தலைவன் என்னை விட்டு விலக மாட்டான். சொல்ல வேடிக்கை என்னன்னா, மேல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தலைமையும் தோழியும் பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல, தலைவன் பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறாரு. தலைவன் பக்கத்துல வந்துடவேதான் தோழி வந்து இப்ப நிலத்துல அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். 2 பேர் பேசிட்டு யாரோ ஒருத்தவங்க வரான்னு வச்சுங்களேன், உப்புசாமி எவ்வளவு நல்லவன் தெரியுமாப்பா அப்படின்னு பேசுவேன். வேடிக்கை அவரை பத்தியே பேசுறேன். தலைவன் பக்கத்துல தான் நின்று கேட்கிறான். மேல படிச்சீங்கன்னா தெரியுமா, களவொழுக்கத்தை நீத்து தலைவியை தலைமகன் பறைந்து கொள்ளுதல். களவொழுக்கம்னாக்கா காதல், காதலின் நிலை. வரைந்து கொள்ளுதல் என்றால் திருமணம் பண்றது. தோழி சொல்றா, இப்ப தானும் தலைவியும் தனித்திருந்த இடத்தினருகே தலைமகன் வந்து நிற்றலை அறிந்து அறியாள் போன்று அவனை திட்டான். அவன் வந்திருக்க தெரியாம, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இழுத்தடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு இவன் அவன் மேல இருக்கிற அன்பு வெளி. அவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது, நீரை விட ஆழமானது. யாரு? கருமையான கிளைகளை கொண்ட குறிஞ்சி பூவிலிருந்து பெரிய தேனை எடுத்து சேர்த்து வைக்கிற வண்டுகள் நிரம்பிய நாட்டில் இருக்கிற அந்த இளைஞனோடு எனக்கு இருக்கிற நட்பு. இது இன்னும் இலக்கியம் நான் படிக்க படிக்க இன்னும் அதிகமான செய்திகளை சொல்ல முடியும். இந்த கருப்பு கிளை என்பது காதலனுடைய வலிமையை குறிக்கிறது. தேன் பார்த்தோம்னா பல்வேறு பொருள் இருக்கு. தேன் சுவையானது, இனிப்பானது மட்டும் கிடையாது, மருத்துவ குணம் நிரம்பியது, எவ்வளவு நாளானாலும் கெடாது, கசப்பை இனிப்பாக மாற்றவது. உள்ள வீட்டுல கசப்பு மருந்து தரும்போது என்ன பண்ணாங்க, தேன்ல குழந்தை நாக்க நீட்டுன்னு தடை விட்டுருவாங்க. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை அவன் மகிழ்ச்சியாக மாற்றுவது. புரியுதுங்களா? எவ்வளவு நாளானாலும் இந்த காதல் கெடாது, இது இனிப்பானது அப்படின்னு இன்னும் படிக்க படிக்க இதுல இன்னும் இலக்கிய நயங்கள் அதிகமா பேசுது. இப்போதைக்கு அறிமுகத்துக்கு நமக்கு எவ்வளவு போதும். இந்த பாடல்ல முதல் 2 வரி படிச்சிருக்கவங்க அல்லது 4 வரியுமே எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்க முடியும். புதிய பிள்ளைகள் யாராவது ஒருத்தவங்க ஒப்பிக்கிறாங்கன்றதால் நீங்க பயந்துடாதீங்க. அவங்க எல்லாம் சில நேரத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பிதாமகன் மாதிரி கம்பெனி ஆளுங்களா இருப்பாங்க. அவங்க வந்து முன்னாடியே படிச்சிருப்பாங்க, அல்லது அவங்க அவங்க டிகிரி செலக்ட் பண்ணும்போது நீங்க பிஇ செலக்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க பிகாம், பிஏ தமிழ், இந்த மாதிரி பிஏ இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க. 2 பேப்பர் மறுபடியும் தமிழ் இருந்திருக்கும், அதுல படிச்சிருப்பாங்க. யாரையுமே பெரிய ஒரு உயர்த்தலும் இளமை மாதிரி யாரையும் நீங்க சொல்லிட்டாங்க ஐயோ நம்ம சொல்ல முடியல அப்படின்னு தயங்க தேவையில்லை. அவங்க கொஞ்சம் நினைவாற்றல் இருக்கிறது, நமக்கு என்னமா இருக்கிறது, நமக்கு ஜீரண ஆற்றல் அதிகமாக இருக்கும், அவங்க நினைவாற்றல் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்தி. இப்ப யார் இந்த 4 வரையும் சொல்றீங்க அல்லது 2 வரையும் சொல்றீங்க? ஐயா நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க தம்பி. நிலத்தின் பெரிது வானின் முயர்ந்தன்று நீரினும் மாறலாவின்றே தார் கற்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேனிழுக்கு நாடு நெடு நட்பு தேவகுலத்தார். வெரி குட். பெருமாள் கரெக்டா சொல்றாங்க. இது என்ன, ஒரு நிமிஷமா குறிஞ்சி. இது என்னன்னா,
சீர்களை சேர்த்து சேர்த்து போட்டிருப்பாங்க. கூகுள்லயே போயிட்டு இந்த பாடலை சீர் பிரித்து சொல்லியிருக்கிற இடம் படிச்சீங்கன்னா ஈஸியா படிக்கும். சரியா சொல்றீங்க தம்பி. சொல்லுமா, குறிஞ்சி சொல்லுங்க. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. தேவகுலத்தார். தேவகுலம். வேற யாராவது சொல்றீங்களாமா? தம்பி ஐயா, டெல்லி பாபு. தெளிவாக டெல்லி பாபு. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தண்டு நீரினும் மாறல வென்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே. பெருந்தேன் இழைக்கும். ஐயா, இது சமச்சீர் புக்ல இருக்கிற பாடல் தான் ஐயா. சமச்சீர் கல்வியில சிலர் படிச்சிருப்பாங்க, சிலர் கொரோனா பேட்ச் நீடுவாங்க. நீங்க படிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. உங்க ப்ரோ பக்கத்துல இருந்து என்ன சொல்லிருப்பாரு, போன வருஷம் கேட்டாயா, இந்த வருஷம் நீ படிக்காத ப்ரோ அப்படின்வா. பிளஸ் டூக்கள் பொருந்தும். உண்மையிலே போன தடவை திருக்குறள் கேட்டா இந்த முறை கம்பராமாயணம் கேட்பாங்க. நம்ம யூபிஎஸ்சியில பார்ப்போம், போன வருஷம் என்ன கேள்வி கேட்டாங்களோ ஒரு எழுத்து மாறாம அடுத்த வருஷம் தூக்கி போட்ட கேள்வி எல்லாம் நம்ம கடி வேடிக்கை பார்ப்போம். அதுக்கு ஒரு இப்ப நம்ம வகுப்பினுடைய நிறைவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம அகாடமில இந்த விஷயங்களை நடத்தும் போது எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஓரியன்டா தான் நடக்கும். புதிய பிள்ளைகள் சிலருக்கு வந்து யூபிஎஸ்சி ஃபீல்ட்ல இருக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, சிலர் தமிழ் ஆப்ஷன்ல இருந்து தொடங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பருமே ரெண்டுமே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னாக்கா மொத்தம் 8 கேள்விகள் இருக்கும். மொத்தம் 8 கேள்வி இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 எப்படி இருக்கும். இதுல வந்து நீங்க இப்ப படிச்சீங்க இல்லையா சிலபஸ், அந்த சிலபஸ் அடிப்படையில இந்த 7 புத்தகம் படிச்சீங்க பாருங்க. இந்த 7 புத்தகம் இங்கேயும் செக்ஷன் B ல இருக்கக்கூடிய 10 புத்தகம் இங்கேயும் கேட்பாங்க. கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இங்க வந்து உங்களுக்கு 5 கேள்வி இருக்கும். 1 2 3 4 5. இந்த 5வது கேள்வியிலையும் 1 2 3 4 5. இந்த ஒண்ணுக்கும் 10 மார்க். 5 × 10 50 மார்க். இதுவும் 5 × 10 50 மார்க். இது ரெண்டும் மேண்டேட்டரி கொஸ்டின். இதை நீங்க அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இதுக்கு கீழே இருக்க கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னாக்க 3 கேள்வி இருக்கும். பெரும்பாலும் 20 15 15 இதே ஸ்டைல்ல இருக்கும். 1 2 3 1 2 3 20 5 5 20 15 15 அதே மாதிரி இங்க இருக்கு. 1 2 3 1 2 3 20 10. யூபிஎஸ்சி என்ன சொல்லுவாங்கன்னா இது 2 கேள்வி நீங்க எழுதி ஆகணும், மேண்டேட்டரி கட்டாயம் வேணா. இங்க இருந்து உங்க சாய்ஸ். ஆனா இதுல இருந்து ஒரு கேள்வி எடுக்கணும், இதுல இருந்து ஒரு கேள்வி எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி 4 கேள்வி முடிஞ்சு போச்சு. இது ரெண்டும் மேண்டேட்டரி. இதுல இருந்து ஒரு கேள்வி, இதுல இருந்து ஒரு கேள்வி. 3வது கேள்வி உங்க விருப்பம். செக்ஷன் ஏல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஏன்னா இங்க இருந்து எடுக்கலாம். செக்ஷன் B ல ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், இது இதுதான் யூபிஎஸ்சியினுடைய பேட்டர்ன். நமக்கு ஆக்சுவலா தமிழ் ஆப்ஷன் கிடையாது. ஜிஎஸ் எது படிச்சாலும் நமக்கான சேலஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ரைட்டிங் ஸ்பீடு தான். தமிழ் ஆப்ஷன்ல இப்ப உங்களுக்கு தேவையான எல்லா இன்புட்டையும் நான் தந்துருவேன். எந்த டவுட் வேணாலும் நீங்க கேட்க. ரைட்டிங் ஸ்பீடு என்னவா இருக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யூபிஎஸ்சியினுடைய ஆன்சர் ஷீட்ல ஒரு பேஜை நீங்க 4 நிமிஷத்துல எழுத. ஒரு பேஜ் எவ்வளவு நேரத்துல எழுதணும்? யூபிஎஸ்சியினுடைய ஆன்சர் ஷீட் வந்து A4 மாதிரி ஃபுல்லா நிரப்பி எழுத வேண்டி இருக்காது. உங்களுக்கு தெரியும் 4 பக்கமே பார்டர் போட்டிருக்கோம். 75 வேர்ட்ஸ் எழுதினா போதும். இது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா முதல் கேள்வி இருக்குல்ல, அதுல எழுதியிருப்பாங்க. பழைய கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா 150 சொற்களுக்கு மிகாமல் விடையளின்னு சொல்லிட்டு 2 பக்கம் தருவான். அப்ப அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு பேஜுக்கு 70. ரொம்ப நெருக்கமா எழுதுற பழக்கம் இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் லூசன் பண்ணி இந்த யூபிஎஸ்சி நாம அனுப்புவோம் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டு. 75 வேர்ட்ஸ் 4 நிமிடத்துக்குள்ள ஒண்ணுனாக்கா 1 மணி நேரத்துல எத்தனை எழுதுவீங்க? 4 நிமிஷத்துல ஒரு பேஜ்னாக்கா 60 நிமிஷத்துல எத்தனை எழுதுவீங்க? 15 பேஜ். 180 நிமிஷத்துல எவ்வளவு எழுத முடியும்? 45 பேஜ் எழுதும். இதுதான் நமக்கு ஆக்சுவலான சேலஞ்ச். 45 பக்கம் எழுத முடியும். 1 நிமிஷத்துல 4 பக்கம் எழுத முடியும். 4 நிமிஷத்துல ஒரு பக்கம் எழுத முடியும், எழுத முடியும். உங்ககிட்ட பேப்பரை கொடுத்து உங்க அம்மாவை பத்தி எழுதுமான்னு சொன்னோம்னா 3 நிமிஷத்துல எழுதிட்டு அடிஷனல் பேப்பரை கொடுங்க, எங்கேயோ சுத்திட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க டூருக்கு போனதை பத்தி எழுதியா தமிழ்னாக்கா, ஐயா எத்தனை மணிக்கு எழுதணும், பஸ் எடுத்தான், டிரைவர் இப்படி பண்ணா, அங்க டீ குடிச்சாங்க, பரோட்டா சாப்பிட்டு, அவ்வளோ விஷயம் தலையில இருக்கு. அப்ப ரைட்டிங் ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் thinking speed or thinking capacity.
திருக்குறளை பத்தி ஒரு பக்கம் எழுதினா எழுதிருவீங்க. இந்த சித்திரப்பாவை பத்தி எழுதினா எழுதுவீங்களா? இந்த கதையும் உங்களுக்கு தெரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப ஆசிரியர் தினத்துல ஒரு அழகா படம் போட்டு அந்த படத்தை நான் வச்சேன். ஆசிரியர் என்ன பண்றாருன்னா அறிவு தண்ணி எடுத்து மூளையில நிரப்புறார். ஒவ்வொருத்தவங்களா இந்த நிரம்பிச்சு நீ போ அடுத்து போ. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த 17 டேங்க்லயும் உங்களுக்கு ஆல்ரெடி திருக்குறள்ல 2 மீட்டர் தான் தண்ணி இருக்குல்ல, நான் அப்படியே ரைட் 60 மீட்டர் ஆகும். இப்ப நீங்க டேப் திறந்தீங்கன்னா என்ன ஆகும், கிடுகிடுன்னு தண்ணி. சித்தப்பாய் உங்களுக்கு தெரியவே இல்லை, டேங்க் 0ல இருக்கு. நான் அதுல ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தண்ணி ஏற்றினா என்ன ஆகும், திறந்த உடனே அண்ணாமலை யாரு, ஆனந்த் யாரு, செம்பரமேஸ்திரி யாரு, எல்லாமே உங்களுக்கு தெரியும். கிளாஸ மிஸ் பண்ணாம நீங்க இது முக்கியம். அடுத்து இதை பத்தி நம்ம நாளன்னைக்கு விரிவாவே எக்ஸாம் பத்தி நீங்க நம்ம அகாடமில என்ன சப்போர்ட் பண்றோம் ஒண்ணு, ரெண்டாவது நீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டா 100% வெற்றி பெறும். இது 2 மட்டும் 2 நிமிஷம். நம்ம அகாடமில என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா 120 நாள் கிளாஸ், ஃப்ரீ வீடியோ ஃபார் அன்லிமிட்டெட் டைம். ஈவன் தோ நம்ம அன்லிமிட்டெட் டைம் சொன்னாலும் 10 மந்த் வரைக்கும் உங்களை வச்சிருப்பாங்க. எப்போது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மாதிரி டெக்னிக்கலா கூட்டம் இருக்குன்னா சில பேர் உங்களுக்கு எடுத்தாலும் எடுத்துருவாங்க. நான் அது முதல்ல சொல்லுவேன். ஏன்னா சில பேர் குரூப் 1 போயிருப்பாங்க, வேற படிச்சுட்டு இருப்பாங்க, இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே தந்துருவாங்க. 3 வருஷம் முன்னாடி படிச்சவங்களா இருந்தாலும் ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே தந்துருவாங்க. பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. அன்லிமிட்டெட் டைம் வீடியோ, ஃப்ரீ வீடியோ அன்லிமிட்டெட். உங்களுக்கு ஒரு 2500 ரூபாய் மதிப்புள்ள புக் மெட்டீரியல், ஃப்ரீ புக் மெட்டீரியல் தரோம். அது இந்த மாதிரி ஒரு 4 புத்தகங்கள் நம்ம வெளியிட்டு இருக்கோம். நந்தகுமார் ஐஆர்எஸும் சிவகுமார் ஐபிஎஸும் வெளியிட்ட நல்ல பெரிய புத்தகம். கொஸ்டின் இது வரைக்கும் யூபிஎஸ்சி கேட்ட கொஸ்டின்ஸ், வினாக்கள் இவ்வளவுதான் சொல்லிட்டு என்னென்ன வினாக்கள் வர்றதுக்கு சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து ஃபர்ஸ்ட் பேப்பருடைய நோட்ஸ் மேக்கிங், செகண்ட் பேப்பருடைய நோட்ஸ் மேக்கிங் 2500 ரூபாய் ஒர்த்து உள்ள புத்தகங்கள் நம்ம ஃப்ரீயா தரோம். வேற இங்கேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி புத்தகங்கள் நீங்க தான் வாங்க. டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அது ஒரு 3500 4000 ரூபாய் வரும். 2 பேட்சா நீங்க 2000 ரூபாய்க்கு நீங்க வாங்க. இது சப்போர்ட்டிங் மெட்டீரியல், இட்ஸ் நாட் புக், இட்ஸ் நாட் டெக்ஸ்ட் புக். 4வதாக டெஸ்ட் பேட்ச். டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம தனியா 18000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். வெளி அகாடமியில படிச்சுட்டு வர்றவங்களுக்கு அவங்க நம்ம கூட நெகோசியேட் பண்ணி 5000 குறைக்கிறதுக்கு அவங்க தடுமாறி பண்ணா அவங்களுக்கு இந்த புத்தகம் ஃப்ரீயா தருவோம். 30 இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீ. ரெகுலர் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஒரு டைம் ஃப்ரீ இல்ல 2 டைம். வாரம் ஒரு டெஸ்டா வியாழக்கிழமை டெஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நடத்தின புத்தகமா இருந்தா அப்படியே நீங்க எழுதிட்டு வந்துடலாம். நடத்தாத புத்தகமா இருந்தா அடுத்த பேட்ச்ல படிக்கலாம். இல்ல நீங்க லீவ் போட்டிருந்தீங்க அந்த புத்தகம்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ரைட்டாமா. இந்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா. இது போக ப்ரீவியஸ் இயர்னுடைய ஆன்சர் ஷீட்ஸ் ஒரு 5000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம். போன பேட்ச்ல பிரியங்கா நம்ம கிட்ட பாஸ் பண்ணாங்கல்ல, அவங்க காமராஜ், நம்முடைய பூர்ண சுந்தரி, ரஞ்சித், இந்த மாதிரி பாஸ் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அல்லது நல்லா விடை எழுதி இருக்கிறவங்க, ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுடைய விடைகள்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறோம். அது ரொம்ப பெர்ஃபெக்டா தான் கரெக்ட்னு கிடையாது. ஆனா எதுவுமே எழுத தெரியலன்னு போது நீங்க படிக்கலாம். அது வெப்சைட்ல உங்களுக்கு ஃப்ரீ அக்சஸ் கொடுப்பாங்க. இது 6 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீயா தருவாங்க. இது எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஐயா நான் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேயா, ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டேயா அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 4ல இருந்து 5 ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல அட்டெண்டிங் த கிளாஸ் வித்வுட் ஃபெயில். கிளாஸ நீங்க ரொம்ப பேர் மிஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புத்தகம் மிஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த புத்தகத்துல இருந்து தெளிவாங்க. அந்த விடுபட்ட புத்தகத்தை அடுத்த பேட்ச்ல அட்டன் பண்ணா. நான் அதுல முன்னாடி சொல்ல அதுல சொல்லாம விட்ட ஒரு விஷயம் எத்தனை பேட்ச் வேணாலும் கிளாஸ் நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃப்ரீ ஃபார் ஈவன் நீங்க 1 இயர் 2 இயர் சீக்கிரம் பாஸ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஐயா நான் இது வரைக்கும் ஆன்லைன்ல அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஐயா திருச்சியில ஆனா இப்ப சென்னைக்கு வந்துட்டேன், உங்க கிளாஸ்ல நான் திருவாசகத்தை மட்டும் கவனிக்கணும்னு கேட்கறேன்னா பர்மிஷன் எல்லாம் கேட்க தேவை. நீங்க கிளாஸ்ல உட்காந்து போன பேட்ச் பசங்களாம் அட்டன். அடுத்தது உங்களுடைய 4 ஸ்டெப் என்னன்னா அட்டெண்டிங் த கிளாஸ். இந்த கிளாஸினுடைய லாஸ்ட் செக்ஷன்ல நான் என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஆல் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ ஒவ்வொரு புத்தகம் முடிகிறப்போ லாஸ்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். அது நீங்க கட்டாயமா அட்டன் பண்ணணும். டவுட் இருந்தா கேட்கும்.
ப்ரீவியஸ். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனே இந்த ஐடியாவில் பண்றது நல்லது. சில பேர் ரொம்ப டைம் இருக்கிறவங்க, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பிள்ளைங்க சேருவாங்க. அவங்க இந்த குறுந்தொகை 25 பாட்டுக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வரலாம். ஆனா நம்மள மாதிரி கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறவங்க நோட்ஸ் மேக்கிங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி எடுத்து குறுந்தொகையில் கூறப்படும் ஓமைனாக்கா 8வது பாட்டு, 14வது பாட்டு, 27வது பாட்டு எல்லாத்துலயும் இருக்கிறதே எடுத்து. அண்ணாமலையின் கதாபாத்திரம் அப்படின்னா முழுசா எல்லாத்தையும் எழுது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் பண்றதா எப்பவுமே. அடுத்தது இப்ப டெஸ்ட் பேட்சினுடைய டெஸ்ட் நீங்க ஒண்ணு எழுதணும். டைம் பவுண்டா எடுத்தோடனே எழுத முடியாது. 4-5 டெஸ்ட் நான் 1.25 மணி நேரம் போட்டிருப்பேன். 150 1.25 மணி நேரத்துல உங்களால எழுத முடியாது. 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகலாம். 3 மணி நேரம் நான் தப்பு இல்லை. பாதி கேள்விகளை பார்க்காம எழுதிட்டு பாதி கேள்வி பார்த்து கூட எழுது. அதுக்கு நேராவே மேல போட்டுருங்க. இதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் சார் அப்படின்னு போட்டே கூட எழுதலாம். அதனால நீங்க கொண்டு போய் ஆனா ஒரு புத்தகத்துக்கும் குறைஞ்சது 15-20 பக்கம் நீங்க நோட்ஸாவோ விடையாவோ எழுதிருந்தீங்கன்னா 30 புத்தகத்துக்கும் 600 பக்கங்கள் இருக்கும். தமிழ்ல மாஸ்டர் ஆயிடும். ரைட்டாமா? இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதி முடிச்ச உடனே வினாக்கள் இவ்வளவுதான் நான் ட்விஸ்டட் கொஸ்டின் போட்டிருக்கேன் இல்லையா, அது உங்களுக்கு எப்படி பயன்படுது, அதுல இருக்கிற ட்விஸ்டட் கொஸ்டினுக்கு அங்கேயே குறிப்பு எழுதி அது விட எழுத வேண்டாம். ஓ ஐயா வந்து இப்படி கேட்டிருக்காரு, பிரமிளா என்னென்ன முடிவுகள் இருக்கலாம், என்ன முடிவு எடுத்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், மறுமணம் செஞ்சிருக்கலாம், கடை வச்சிருக்கலாம், வேணுவுக்கான ஒரு அக்கா மாதிரி அந்த விஜய் வந்து இப்படி பல வாய்ப்புகள் என்ன இருக்கு, அதை நான் ட்விஸ்ட் பண்ணி போடுவேன். அதுக்கெல்லாம் அங்கேயே விடை தெரியுதான். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைனாக்கா ப்ரீவியஸ் ஆன்சர் ஷீட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும். எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன், ப்ரீவியஸ் ஆன்சர் ஷீட்ஸை ரெஃபர் பண்றது போதும் நீங்க விடை எழுதிட்டு பாருங்க. இதெல்லாம் உங்க ஸ்டெப் 5 ஸ்டெப். இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, அதைதான் சிலர் மிஸ் பண்ணுவாங்க. என்னன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டேன் 8 மாசத்துலனா கூட டெய்லி 20 மினிட்ஸ் டு half an hour நீங்க தமிழ் ஆப்ஷன் கூட டச்ல இருந்துகிட்டே இருக்கணும். ஐயா நான் ஊர்ல இருந்தேன், ஐயா இதுக்கு போயிட்டேன், அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு, ஐடில நான் இதுக்கு போனேன், பிரிலிம்ஸ்ல கான்செப்ட் அப்படிலாம் பண்ணக்கூடாது. பிரிலிம்ஸ்லயே நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு தமிழ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பயமாயிடும். தினமும் 20 நிமிஷம், இன்னைக்கு அரம்பு வரத்தையும் கிட்டு விடை தெரியாம போட்டு பரவாயில்ல, இது படிக்க வேண்டி இருக்குதான் அந்த அவேர்னஸ் இருந்தா போதும். இதுல நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கும், இந்த கரெக்ட். சில பேருக்கு யாரும் படிச்சுட்டே வந்தோம் பரவாயில்ல, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் 5 நாள்ல 3 நாள்ல படி. எங்க இருக்கிறோம் நாம தினமும் 20 மினிட்ஸ் டு half an hour. இது போக டெலிகிராம்ல இன்னொரு ஆடியோஸ் நான் போட்டிருக்கேன், அந்த ஆடியோஸ் நீங்க இந்த செஷனுடைய க்ளோசிங் நாம வருவோம். இப்ப நீங்க வந்து உடனடியே ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க ஜாயின் பண்ண உடனே ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவாங்க, சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இங்க இருந்து அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு வீடியோ அக்சஸ் 3 போர்ட்ல கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒரு போர்ட் இருக்கும், செகண்ட் பேப்பர் ஒரு போர்ட் இருக்கும், டெஸ்ட் பேட்ச் ஒரு போர்ட் இருக்கும், பேரு. இது 3 வீடியோவுமே உங்களுக்கு கிடைக்கும். யாராவது முன்னாடி ஜாயின் பண்ண பிள்ளைகள் இருந்தா கூட டெஸ்ட் பேட்ச் வீடியோ இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் கூட. இப்போ வந்து நம்ம ஜென்ரலான டவுட்ஸ் ஏதாவது இருந்தா நம்ம கேட்போம். முதல்ல ஆன்லைன் பிள்ளைகளுக்கு, அதாவது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்க கேளுங்க. உங்களுக்கு பர்சனல் டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க ஒன் டைமா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கு. அட்மினுடைய நம்பர் வந்து இது. நான் எப்பாவது எடுக்கலனா கூட அட்மின் வந்து எப்பவுமே காலைல ஒரு 9 to 5 வரைக்கும் திவ்யான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ரெகுலரா அட்டன் பண்ணுவாங்க. இந்த 2 நம்பர்லயும் நீங்க பேசலாம். உங்களுக்கு பாடம் சம்பந்தமா எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சரவணன், பாலகிருஷ்ணன், சந்தோஷ், ரோகிணி, நந்தியா, திவ்யா சார், சொல்லுங்க தம்பி. சார் சந்தோஷ் பேசுறேன். இப்ப வந்து இங்கிலீஷ் பேப்பர் இல்லாம 8 பேப்பர் இருக்குல்ல சார், அது 8 பேப்பரையுமே நான் தமிழ்ல தான் எழுத போறேன். அப்ப அதுல இப்ப சில வேர்ட்ஸ்ல வந்து டிஆர்டிஓ, ஐஎன்எஸ் விக்ராந்த், ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குல்ல சார், அதெல்லாம் அந்த டிஆர்டிஓ ஐஎன்எஸ் எல்லாம் வந்து நம்ம தமிழ்ல எழுத முடியாதுல்ல சார், அதுக்கு எப்படி சார் ஆன்சர்? தம்பி கேட்டிருக்கிற ஒரு டவுட் வந்து மெயின்ஸையே தமிழ் எழுதுறாங்க இல்லையா, GS 1 2 3 SA ethics இதையெல்லாம் தமிழ் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கேட்கிறாரு. முதல்ல அவர் கேட்ட டவுட் சொல்லிருந்தோம்.
இந்த நவுன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஆர்டிஓ, ஐஎன்டி, இது எல்லாத்தையும் நீங்க வந்து அப்படியே எழுதலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த முறை நம்ம அகாடமில இருந்து தமிழ் ஆப்ஷன்ல பாஸ் பண்ண திரு காமராஜனுடைய வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதை மறுபடியும் ஷேர் பண்ண சொல்றேன். அதை அவர் சொல்லியிருப்பாரு கரெக்டா. தூய தமிழ்ல எழுத வேண்டியது தமிழ் ஆப்ஷன் பேப்பரை தான். நீங்க அங்க வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி எழுதலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனாலும் நாம அதை நேரடியா ஃபீஸ் எதுவும் வாங்குறது இல்லை. அதுக்காக ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். காமராஜ் அதை கைட் பண்ணுவார். தமிழ்ல தான் மெயின்ஸ் எழுத போறவங்களை மட்டும் அந்த குரூப்ல சேர்க்கிறோம். காமராஜ் வந்து இப்போ லபாஸ்னா போயிட்டாங்க, ஆனாலும் அங்க இருந்து கைட் பண்ணுவாரு. நம்முடைய சீனியர் கிங்ஸ்டன் ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த முறை மெயின்ஸ் எழுதியிருக்கிற சகாய ஆண்டனி அப்படின்றவர் எல்லாமே தமிழ்ல எழுதியிருக்கு. இவங்க எல்லாம் அந்த குரூப்ல நம்ம சேர்ப்போம். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு தம்பி சந்தோஷ் தன்மை கேள்வி கேட்டது. ஆமா சார். அதனால நீங்க அது கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து எழுதலாமா, அது ஒண்ணும் தப்பு இல்லை. நீங்க வேணா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பேசுங்க, நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்றேன். நீங்க ரொம்ப பயப்பட தேவையில்லை. ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு வெப்சைட். அது இப்போ நம்ம என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க தேடி பார்க்கலாம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டம் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க. அவங்க இந்த புதிய சொற்களை எல்லாம் பெரிய அறிஞர்களை வச்சு உருவாக்குறாங்க. 15 லட்சம் சொற்களை இது பண்ணி போட்டாங்க. வேலைகள் சம்பந்தமானது, எக்கனாமிக்ஸ் தொடர்பானது, வானியல் தொடர்பானது போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனாக்கா நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா, என்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனீங்கன்னா சில புத்தகங்கள் உங்களுக்கு அங்க ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா நான் ஃப்ரீயாவே பெரிய வால்யூம் புத்தகங்களை ஒரு ஐஏஎஸ் இருக்காங்க கொடுங்க. நான் தான் கிடையாது, நீங்க போய் கேட்டாலும் தருவாங்க. சில இடத்துல விலை சொல்லுவாங்க, என்கிட்ட பண்ணா ஃப்ரீ. அது நம்ம சப்போர்ட் பண்றோம். சந்தோஷ். வேற யாருக்கும் தமிழ் ஆப்ஷன் தொடர்பா தம்பிக்கு சொன்னதும் நம்ம அகாடமியில சப்போர்ட் பண்றோம். அது வந்து சார் அதை கொஞ்சம் எழுதி போறீங்களா சார்? செந்தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்க அடிச்சுன்னு வந்துருச்சாமா தம்பி? செந்தமிழ் அடிச்சு பாத்தீங்களா? வந்துருச்சா? நான் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அந்த ஸ்கீமுக்கு பேர். இது வெப்சைட் எப்படி வச்சிருக்காங்க தெரியல. தேவனை பாவனை வச்சுட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன். அப்படின்னா அந்த லிங்க் எடுத்து நான் குரூப்ல போடுறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர். நீங்க எல்லாருமே இன்னைக்கு அட்டன் பண்ணவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்லயோ அல்லது அட்மினுடைய இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிட்டீங்கன்னா ஆல் என்கொயரி லீட்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆல் ஒரு குரூப் வச்சிருக்காங்க, அதுல சேர்த்துருவாங்க கம்யூனிகேஷன். நீங்க பணத்துக்கு கட்டினதுக்கு அப்புறம் இந்த செப்டம்பர் பேட்ச்னு ஒரு வாட்ஸ்அப்ல சேர்ப்பாங்க. இது வருதா தங்கம்? சேர்ப்பாரு. இப்ப வேற இருக்கா தமிழ் ஆப்ஷன்? நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறேன் சந்தோஷ். வேற யாருக்கா தமிழ் ஆப்ஷன் கிளாஸ் வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. ஐயா வணக்கம் ஐயா, திலீபாபு பேசுறேன். திலீபாபு சொல்லுங்க ஐயா. இப்போ அந்த ஆன்சர் ரைட்டிங் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பத்தி முறையில எழுதலாமா இல்ல பாயிண்ட் மாதிரி எழுதலாமா ஐயா? ஏன்னா அந்த டிஎன்பிசில பாயிண்ட் மாதிரி எழுதி பழகணும் ஐயா, அது எப்படி எழுதலாம்னு சொன்னீங்கன்னா. பொதுவாக யூபிஎஸ்சி பார்த்தீங்களா, யூபிஎஸ்சி பிரதமர் எப்படி கைட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா 10 மார்க் கேள்விகளை பொறுத்தமட்டில் நீங்க பாயிண்ட் முறையில எழுதுறது நல்லது. பாயிண்டாவோ யாரோ போட்டு எழுதி 15 மார்க் 20 மார்க் பொறுத்தமட்ட கட்டுரை வடிவத்துல. ஆனா எல்லாத்துக்குமே ட்ரெடிஷனலா ஒரே மெத்தட் வச்சுக்கணும். முன்னுரை, பொருளுரை, முடிவுரைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே அப்படி எழுதக்கூடாது. ஒண்ணுல முன்னுரை, இன்னொன்னு பொருளுரை, முடிவுரை, இன்னொன்னு தொடக்க உரை, நிறைவுரைன்னு சொல்லலாம். உள்ள எதுவுமே போடாம தொடங்க. இந்த நம்ம மொத்தமா எழுத போறது வந்து 5 19 கேள்விதான் எழுத போறோம். இதுல வந்து 10 கேள்விகள் வந்து 10 மார்க் கேள்வி, அதுல பாயிண்ட். இது 9 கேள்விதான் நம்ம டிஃபரெண்ட் பிரசன்டேஷன். இதுக்கு வந்து வெவ்வேறு விஷயங்களாக யூனிக்னஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடையோ எப்போ நம்ம ஃபாலோ பண்ற மெத்தடோ இல்லாம தனித்தனியா பண்ணா நல்லது. ஆனா மறுபடியும் 4 அன்னைக்கு நான் விடை எழுதத்தை பத்தி பேசும்போது விளக்கமா சொல்றேன். ஆனா நீங்க வந்து 10 மார்க்கு மட்டும் புல்லட் பாயிண்டும் மற்றதுக்கு பேராகிராஃபாவும் எழுதணும். இப்போது குட் மார்னிங் டெல்லி பாபு. 4 அன்னைக்கு நம்ம என்ன விரிவா பேசுவோம். வேற யாருக்குமா? ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுமா திவ்யா. சொல்லுங்க திவ்யா சார். நானு இதுல ஆன்லைன்ல தான் போடலான்னு இருக்கேன். டெஸ்ட் சீரிஸ் தான் நான் போடலான்னு இருக்கேங்க ஐயா. சரி, நீங்க படிச்சிட்டீங்களாமா? வேற அகாடமி நீங்க படிச்சீங்களா? படிச்சிட்டேங்க ஐயா. சரி, அப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல போடுமா? டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்ல வரலாமா? எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா?
சரிங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க? தஞ்சாவூர்ல இருக்கேங்க. சரி, நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்துமா ம். முன்னாடி தமிழ் ஆப்ஷன் படிச்சு முடிச்சவங்களுக்கு எவ்ரி தேர்ஸ்டே டெஸ்ட் பேட்ச் போதுமா? எப்படி தமிழ் சரிங்க. ஆப்ஷன் கிளாஸ்ல எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணலாமோ அது மாதிரி டெஸ்ட் பேட்ச் நீங்க எப்ப வேணாலும் ஜாயின். நீங்க அட்மின் சரிங்க. கிட்ட ஒரு 9:30க்கு அட்மின் கிட்ட பேசுங்க. அவங்க ம். உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டு இப்ப வர்ற தேர்ஸ்டே வந்து அறமும் அறத்தியலும் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுல ம். வந்து நீங்க படிக்கலாம், எங்க வேணாலும் ஜாயின். இந்த உங்க பழைய பேர் டெஸ்ட் திவ்யா? எல்லாம் இல்ல, பழைய டெஸ்ட்னு பழைய புக்குன்னு நம்ம அகாடமில ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு அனுப்புவாங்க. நம்ம என்ன சரிங்க. பண்ணுவோம்னா இந்த 28 புத்தகத்துக்கும் ஒரு சைக்கிள் வச்சிருக்கோம். ம். ஒரு பேச்சுக்கு கருப்பு மலர்கள் தொடங்குன்னு வச்சுங்களேன், இப்படியே வந்துகிட்டே இருக்கு. இங்க தொல்காப்பியம் வருதுன்னு வச்சுங்க, இப்படியே வந்துகிட்டே இருக்குன்னா நாம இப்ப நீங்க அறமும் அரசியல் இங்க ஜாயின் பண்றீங்க இல்லையா, படிச்சு ம். முடிச்சிட்டீங்க, இந்த ம். டெஸ்ட் எழுதுறீங்க, இங்க இருந்து இப்படியே வந்துகிட்டே இருக்கு இல்லையா, எல்லா டெஸ்டும் எழுதி மறுபடியும் அறமா இதே சைக்கிள் ஆர்டரை மாத்தவே மாட்டோம். அந்த சரிங்க. சைக்கிள்ல படம் வரைஞ்சு நம்ம வச்சிருக்கோம். அப்ப அறமாரத்தில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரம் இருக்கும். வியாழக்கிழமை தான். ஒரு வாரத்துக்குள்ள அறமாரத்தில் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி நாம போடுற கொஸ்டின் பேப்பர் எதுக்கு வேணாலும் விட எழுதி அனுப்பலாம். குரியர் அனுப்புறது அதெல்லாம் எங்களுடைய செலவு. நீங்க குரியர் தான் அனுப்பணும், நீங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பக்கூடாது. குரியர் ம். அனுப்பணும், நம்ம திருப்பி அனுப்புவோம். 2-3 டெஸ்டா சேர்ந்த பிறகு அனுப்பலாம். இல்ல ஒரே ஒரு டெஸ்ட் அனுப்புனீங்கன்னா கூட குரியர் நாம அனுப்புவோம். ஆன்லைன்ல வெளியூர்ல இருந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு குரியர் சார்ஜ் எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. ஐயா ம். ஆஃப்லைன்ல வர்றவங்களுக்கு எங்களுக்கு 500 ரூபாய் குறைச்சு கொடுத்துருங்க. ஆன்லைன்ல இருக்கணும். ஒருவேளை நீங்களே ஊருக்கு போய் டெஸ்ட் நான் பேர் சொன்னமா திவ்யா சென்னா, உங்க பேர் திவ்யா சரவணன். திவ்யா சார். திவ்யா சென்னா. ரைட், நீங்க அட்மின் நம்பர் குறிச்சிட்டீங்களா? சரி. 96000039. ரைட், வெரி குட்மா. நீங்க நாளைக்கும் நாளைக்குமே ஓரியன்டேஷன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கம்மா. டெஸ்ட் பேட்ச்னா கூட நாளைக்கு நாளைக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி நாளைக்கு மிஸ் பண்ணிடாது. வெரி குட். வேற யாராவது டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க டாப்பர்ஸ் உடைய காப்பீஸ் காமிப்பீங்களா? எல்லாமே உண்டு. இதுல உள்ள எல்லாமே உண்டு. இதுல உள்ளது எது மிஸ் ஆகும் அவங்களுக்குன்னா இந்த வீடியோ நம்ம தரோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் டெஸ்ட் பேட்ச் வீடியோ தரோம் இல்லையா, இதுல இந்த 2 வீடியோ மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ இந்த டெஸ்ட் பேட்சும் கிடைக்கும், போன டெஸ்ட் பேட்சும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை இன்னும் கூட யாருக்காவது டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இது பண்ணுவோம். நம்ம அகாடமில இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்க, டக்குன்னு ரெகுலர் பேட்சா கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னாக்கா டெஸ்ட் பேட்ச்ல என்ன ஃபீஸ் கட்டிருக்கீங்களோ அதை ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணி ரெகுலர் பேட்ச் பேலன்ஸ் தான் வாங்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து புக் வாங்கிட்டாங்க 2500 ரூபாய் கொடுத்து, புக் வாங்கினதுக்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்க, புக்கு காசை கழிச்சுட்டு தான் நம்ம வாங்கணும். ரைட்டுங்களா? அதனால நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு கிளாஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுவே சரிங்க. டிஸ்கஷன் ஆன்லைன்ல உங்களுக்கு கொடுப்பீங்களா? ஆன்லைன்ல எவ்ரி தேர்ஸ்டே 6:30 to 8:30. சரிங்க. அது வந்து ஆன்லைன்ல நீங்க லைவாவும் அட்டெண்ட் பண்ணலாம். The recorded video will be uploaded in the course within a day. You can watch it anytime, n number of times. Okay. Okay. ஆன்லைன் பிள்ளைங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்காமா? என்கிட்ட போன்ல பேசணுன்றவங்க பேசலாம், நான் ஃப்ரீயா தான் இருப்பேன். இன்னைக்கு ஒரு அண்ணன் யூனிவர்சிட்டி போயிட்டு இருந்தேன், இப்ப நான் போறது இல்லை. என்கிட்ட வேற ஏதாவது விஷயங்கள் போன்ல பேசுனா பேசுங்க. இப்ப இவங்க கேட்டது மாதிரி 2-3 பேர் கேட்ட மாதிரி காமன் டவுட்ஸ் இருந்தா கேட்க. ரைட், ஓகே. இந்த 2-3 நாளைக்குள்ள, இன்னைக்கு நாளைக்கு நாளைக்குள்ள நீங்க கட்டினீங்கன்னா ஒரு ஃபீஸ் கன்செஷன் இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 18ஆம் தேதியில இருந்தா ஃபர்ஸ்ட் பேப்பர் தொடங்கும். நல்ல டைம் இருக்கு உங்களுக்கு வந்து யோசிச்சு. ஆன்லைன் போர்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாமாமா? ஆன்லைன்ல வெயிட் பண்றேங்க. ஆஃப்லைன்ல ஏதாவது அவங்க கேட்கிற டவுட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம், அதனால கேட்டேன். உனக்கு எது டவுட் இருக்காமா? பரீட்சை எழுதுறது எதுவும் டவுட்? அண்ணாமலை, ஆஃப்லைன்ல இருக்கவனுக்கு ஒரே டவுட், அடுத்து எத்தனை மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு ஐயா வந்து 8:55 விட்டார். அதனால ஆன்லைன்ல வந்து இந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எப்பவுமே ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ அட் எனி டைம், பிகாஸ் நான் இதுக்காக தான் ஃபுல்லாவே எங்க அகாடமில தான் இருப்பேன். அட்மின் கிட்ட பேசலாம் அல்லது என்கிட்ட பேசலாம். இந்த நம்பர்ல உங்களுக்கு ரெகுலர் கால் கிடைக்கலனாக்கா வாட்ஸ்அப் கால்ல வாங்க. என்னுடைய ரெகுலர் கால் நம்பர் வந்து 9841619087. ரைட், ஓகே. நம்பர் குறிச்சுக்கோங்க. தேங்க்ஸ்மா, பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி நன்றி தங்கம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான விஷயம் நிறுத்திக்கோங்க. அப்படி வேண்டாம்.
பொதுவா அப்படி செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை, என்னன்னா ரெக்கார்டிங் ப்ராப்பராக